ஓகே, இந்த வீடியோ யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, ஒருவேளை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஒரு ஹவுஸ் மேக்கராக இருக்கீங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் உங்களால் வெளியே எங்கேயும் போய் வேலை செய்ய முடியாது. சம்வேர் இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் டிஜிட்டலாக ஏதோ பண்ணி நீங்கள் பணம் சம்பாதிக்க விருப்பப்படுறீங்க, இல்லை உங்களுக்கு ரியலாகவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆர்எல்ஸ் இந்த மாதிரி சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை மெட்டாலையோ ஃபேஸ்புக்லேயோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதில் உங்கள் கெரியரை க்ரோத் பண்ணணும் டெவலப் பண்ணால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம வந்து பேசிக்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரலாக மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் த மார்க்கெட்டிங், ஸோ எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அது ரொம்ப முக்கியமான விஷயமே மார்க்கெட்டிங் தான். மார்க்கெட்டிங்கோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு ரீச் ஆர் என்கேஜ் more number of an audience as much as possible. நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்டாக எடுத்துங்க, நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் கடை வச்சுருங்க, இல்லை ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுங்கள், இல்லை ஈவன் நீங்கள் வந்து ஒரு லாண்ட்ரி சர்வீஸோ இல்லை எது வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. பட் அதோட ஒரு மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்க, இல்லை நீங்கள் அதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணணுன்னா விச் மீன்ஸ் அதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களோட அல்டிமேட் அப்ஜெக்டிவ் வந்து உங்களால் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆடியன்ஸை உங்களால் ரீச் பண்ண முடியுதோ, ஸோ அதுதான் மெயின் அப்ஜெக்டிவாகவே இருக்கணும். ஸோ மார்க்கெட்டிங்கோட மெயின் அப்ஜெக்டிவே தான். ஸோ நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண போகிறப்போ விச் மீன்ஸ் வெரி சிம்பிள், இந்த அப்ஜெக்டிவை நம்ம த்ரூ டிஜிட்டல் ஃபார்ம் தான் அச்சீவ் பண்ண போகிறோம். ஸோ டிஜிட்டல் ஃபார்ம்ஸில் இருக்க எல்லா பிளாட்ஃபார்ம்ஸையும், இல்லை ஆன்லைனில் எல்லா ஸ்கோப்பையும், எல்லா டூல்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம இந்த அப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ண போகிறோம். ஸோ என்ன நம்ம எந்த டைப்பில் பண்ணுறோமோ, நீங்கள் நோட்டீஸ் போடுறீங்க, பேம்ப்ளெட் போடுறீங்க, இல்லை சோஷியல் மீடியாவில் ஒரு ஆடு போடுறீங்க, எது பண்ணாலும் அதோட எண்ட் ஆஃப் தி அப்ஜெக்டிவ் என்ன இருக்குன்னா, டு ரீச் ஆர் என்கேஜ் மோர் நம்பர் ஆஃப் அன் ஆடியன்ஸ் ஆஸ் அப். ஓகே, எவ்வளோ தூரம் நம்மளால முடியுதோ, அது வந்து உங்களால் 1 லட்சம் பேர் இருக்கலாம், 2 லட்சம் பேர் இருக்கலாம், 3 லட்சம் பேர் இருக்கலாம். ஸோ அது லிமிட்டே கிடையாது. பட் மெயின் அப்ஜெக்டிவ் இஸ் டு ரீச் மோர் நம்பர் ஆஃப் பீப்புள். இதுதான் மார்க்கெட்டிங்கோட ரொம்ப மெயின் அப்ஜெக்டிவான விஷயமே. நீங்கள் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கெரியரை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் இன்னொரு முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு கிளைண்ட் இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அண்ட் மோர் ஓவர் கிளைண்ட் ரெக்யர்மெண்ட்டுக்காக தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியுங்கிறது இட்ஸ் அ ஸ்கில் ஆர்எல்ஸ் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ நாலேஜ். பட் எண்ட் ஆஃப் த டே கிளைண்ட்டுக்கு என்ன ரிசல்ட்ஸ் வேணும், அதுக்கு நம்ம எவ்வளோ கோஆர்டினேட்டாக ஒர்க் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்ஸை கெட் பண்ணி தரோங்க தான் இதோட அல்டிமேட் அப்ஜெக்டிவ். ஸோ எந்த ஒரு கிளைண்ட்டுமே ப்ளஸ் எந்த ஒரு இதுவுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட எண்ட் அப்ஜெக்டிவ் என்னன்னு தெரியணும், எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு என்ன வேணும்னு தெரியணும். பிகாஸ் டார்கெட் இல்லாமல் நீங்கள் எந்த ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணினாலுமே அது ஃபினிஷ் ஆகாது. எஸ்பெஷலி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு கிளைண்ட்டோட டார்கெட்டை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண தெரியல. ஸோ அப்படியே பட்சத்தில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற காஸ்ட், ஸ்பெண்ட் பண்ணுற டைம், ஸ்பெண்ட் பண்ணுற எல்லாமே உங்களுக்கு தேவையான ரிசல்ட்டை தரவே தராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த அப்ஜெக்டிவை நம்மளால் எவ்வளோ தூரம் ஃபெமிலியரைஸ் பண்ண முடியும், ஸோ அதுக்காக நம்ம பிளான்ஸையும் ப்ளஸ் எக்ஸிக்யூஷன்ஸையும் எப்படி டெரைவ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. ஃபஸ்ட் எந்த ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணாலுமே அவங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட், அவங்களுக்கு என்ன தேவை, என்னால் உங்களுக்கு என்ன நீங்கள் என்கிட்ட எதிர்பார்க்குறீங்கன்னு தயவுசெய்து ஃபஸ்ட்டே ஓப்பனாக கேட்டு வாங்கி அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த கெரியர் நிஜமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து அப்ஜெக்டிவ் என்னன்னு கிளியர் ஆகிடுச்சு, ப்ளஸ் நம்ம கிளைண்ட்டு வந்து என்ன ரெக்யர்மெண்ட்டை கேதர் பண்ணணும் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து தேர்ட் ஸ்டெப், ரொம்ப முக்கியமான பேசிக்ஸில் நம்ம கவர் பண்ண வேண்டியது. ஸோ அந்த ரெக்யர்மெண்ட்டை நம்ம எப்படி ஃபில்ஃபில் பண்ண போகிறோங்கிறது. ஸோ ஜென்ரலாகவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் 2 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று சர்ச் பேஸ்டு and another one reach based. சர்ச் பேஸ்டு வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து சர்ச் இன்ஜின் பேஸ்டு இருக்கும். இந்த சர்ச் பேஸில் தான் வந்து உங்களுக்கு SEO, கூகுள் ரேங்கிங், தென் லாஸ்ட்டாக வந்து கீவேர்ட் சர்ச். இந்த சர்ச் பேஸில் SEO, கூகுள் ரேங்கிங் அண்ட் கீவேர்ட் சர்ச் இது மாதிரியான மார்க்கெட்டிங் தான் சர்ச் பேஸில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இங்கே வந்து ஒரு ஒயிட் ஷர்ட் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஓகே, பெஸ்ட் ஒயிட் ஷர்ட் நியர் மீ அப்படின்னு போட்டிங்கன்னா, ஸோ கூகுளில் சர்ச் பண்ணோடனே கூகுளில் அந்த ஸ்பான்சர் லிஸ்ட்டோட வருது தெரியுமா, அது எல்லாமே சர்ச் பேஸ்டான அட்வர்டைஸ்மெண்ட். விச் மீன்ஸ் நமக்கு ஒரு யூசர் வந்து அவங்களுக்கு தேவையானது அவங்களே கீவேர்டு போட்டு சர்ச் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையானது தெரியும். அப்படி தெரிகிற பட்சத்தில் என்னோட ப்ராடக்ட்டையோ இல்லை என்னோட கிளைண்ட்டோட ப்ராடக்ட்ஸையோ ஸோ இது மட்டும் எனக்கு டாப்பில் வந்தால் போதும்னு நினைக்கிறது தான் வந்து சர்ச் பேஸ்ட் ஆடியன்ஸ். ஸோ ஆஸ் பர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் கிளைண்ட் ரெக்யர்மெண்ட் என்னவோ, இல்லை அவங்க என்ன ப்ராடக்ட்டை ஹேண்டில் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் இது ரெண்டுத்தில் எதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஸோ செகண்ட் ஒன் ரீச் பேஸ்டு. ஸோ ரீச் பேஸ்ட்னா என்னென்னா, நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க, அந்த ப்ராடக்ட் இருக்கிறதே வந்து ஃபஸ்ட்டு கிளைண்ட்டுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ டாய் மேக் பண்ணுறீங்க,
இல்லை வேறு ஏதோ ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு செல் பண்ணுறீங்க, இல்லை சம்வேர் பிட்வீன் நீங்கள் வந்து புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது மாதிரி விஷயம் இருக்குது. பட் நீங்கள் ஒரு ப்ரெசென்ட்டில் இருக்கிறது உங்களோட ஆடியன்ஸுக்கு தெரியாது. அந்த ஆடியன்ஸுக்கு ஃபஸ்ட்டு நம்ம போய் ரீச் பண்ணணும், நம்ம ப்ராடக்ட்டை போய் ரீச் பண்ணோம் அப்படின்னு நினைக்க தான் ஃபஸ்ட்டு ரீச் பேஸ்ட் ஆடியன்ஸ். ஸோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறது, மெட்டாவில் பார்க்குறது, இன்ஸ்டாவில் பார்க்குறது, இதை யூடியூப்பில் பார்க்குறது, இது எல்லாமே ரீச் பேஸ்டான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். விச் மீன்ஸ் என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் உங்களை வந்து ரீச் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதான் ரீச் பேஸ்ட் ஆடியன்ஸ். ஸோ நீங்கள் உங்கள் கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட் ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். சர்ச் பேஸ்ட் உங்களுக்கு சரியாக இருக்குமா, இல்லை ரீச் பேஸ்ட் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண கரெக்டாக இருக்குமான்னு ஃபஸ்ட்டு உங்களால் அதை ஜட்ஜ் பண்ண தெரியணும். இதுதான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மாஸ்ட் குவாலிட்டி ஃபார் அ டிஜிட்டல் மார்க்கெட்டர். நம்ம ஃபஸ்ட்டு ரீச் பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ரீச் பேஸ் தான் ரொம்ப ஈஸியும் கூட. ப்ளஸ் உங்களுக்கு நிறையான கோடிங் ஸ்கில்லோ இல்லை வேறு எந்த ஒரு பெரிய ஸ்கில்ஸுமே தேவைப்படாது. இதுவே அதர் நீங்கள் சர்ச் பேஸ்ட்டை ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு கோடிங் நாலேஜ் வேணும், இல்லைன்னா ஒரு வெப் அப்ளிகேஷனோ, இல்லைன்னா வந்து இன்டர்நெட் எப்படின்னு ஒர்க் ஆகணும், ஒரு சின்ன பேசிக் கான்செப்ட் வேணும். ரொம்ப கற்றுக்க முடியாத பெரிய விஷயம்லாம் கிடையாது, பட் எல்லாராலையும் கற்றுக்க முடியும். பட்னா கொஞ்சம் நாலேஜ் வேணும். அதை கம்பேரிட்டிவ்லி ரீச் பேஸ்டுங்கிறது கொஞ்சம் ஈஸி. யார் வேணால் டக்குன்னு அதை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த ரீச் பேஸ்டில் ஃபஸ்ட்டு இந்த ரீச் பேஸ்டுக்கான நமக்கு அவைலபிளான பிளாட்ஃபார்ம்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ பேசிக்காக எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஃபெமிலியரான பிளாட்ஃபார்ம் வந்து மெட்டா தான். மெட்டாவில் தான் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா, வாட்ஸ்அப், அண்ட் த்ரெட். மெட்டாவில் தான் இது மாதிரியான எல்லா வகையான சோஷியல் மீடியாவோட ஒரு கம்ப்ளீட் ஹப். ஸோ அதனால் நீங்கள் மெட்டாவில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியும். அட்வர்டைஸ்மெண்ட் செட் பண்ணுறதுனால உங்களால் இதில் இருக்க எல்லா பிளாட்ஃபார்ம் ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட மார்க்கெட்டிங்கோட பெரிய அஜென்டிவே என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எவ்வளோ ஆடியன்ஸை ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோ பேர் தான் ரீச் பண்ணணும். ஸோ நமக்கு பெரிய ஆடியன்ஸை ரீச் பண்ணுறப்போ எங்கே பெரிய ஆடியன்ஸ் கவுண்ட் அதிகமாக இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த பிளாட்ஃபார்மை ப்ரிஃபர் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு எங்கே ஆடியன்ஸ் நிறையா இருக்காங்க தான் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ப்ராபபிலிட்டியில் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ரேஷியோ ஆஃப் ஆடியன்ஸ் ஆச்சு நம்மளோட ரீச்சுக்கான என்கேஜ் ஆகிறதுனா சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அல்டிமேட்டிவ் மெட்டா. மெட்டாக்கு அடுத்தது மேபி வி கேன் ஏபிள் டு ட்ரை ஆன் யூடியூப். இது மெட்டா அண்ட் யூடியூப் வந்து இட் சூட்ஸ் ஃபார் போத் B2B அண்ட் B2C. உங்களோட பிஸ்னஸோ இல்லை உங்கள் கிளைண்ட்டோட பிஸ்னஸோ இல்லை உங்களோட ப்ராடக்ட்டோ அது B2Bயை ஃபோக்கஸ் பண்ணுறதாலும் சரி, இல்லை B2Cயை டார்கெட் பண்ணுறதாலும் சரி. ஸோ மெட்டாவும் யூடியூபும் உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கும். இல்லை என்னோட ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்லி நான் B2Bயில் ஃபோக்கஸ் பண்ணுறது, கம்ப்ளீட்லி பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். ஸோ எனக்கு வந்து ஹை அத்தாரிட்டி ஆர் CEOs ஆர் எல்ஸாக வந்து பீப்புள் ஹூ கேன் ஏபிள் டு மேக் அ டிசிஷன் ஃபார் த கம்பெனி, அது மாதிரி ஒரு ஹையர் இண்டிவிஜுவல்ஸை டார்கெட் பண்ணணும்னா ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பிளாட்ஃபார்ம் வந்து லிங்க்டின். LinkedIn specifically for B2B business. LinkedInல B2B மட்டும் தான் ஒர்க் ஆகும், B2C LinkedInல ஒர்க் ஆகாது. ஸோ இதுதான் வந்து ரீச் பேஸில் இருக்க பிளாட்ஃபார்ம் ஹையரார்கி. ஸோ இது மட்டும்தான் ரீச் பேஸ்டுக்கான ஹையரார்கியா இல்லை, இதை தாண்டினா நிறையா அதர் தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இப்போ நீங்களே வந்து ஏதோ ஒரு ப்ராக்ஸி சைட்லேயோ இல்லை சம்திங் தமிழ் கன்னியோ தமிழ் ராக்கர்ஸ் இது மாதிரி வேறு ஏதோ சைட்டில் நீங்கள் ஏதோ படம் பார்த்துட்டு இருப்பீங்க, இல்லை வேறு ஏதோ நீங்கள் ஏதோ சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஸோ அங்கேருந்து உங்களுக்கு வேறு எங்கேயோ ரீடைரக்ஷன் கூப்பிட்டு போவாங்க, இல்லைன்னா அங்கே வந்து ஏதோ ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்ணுறது, இல்லை அங்கே வந்து ஏதோ ஒரு அட்வர்டைஸ் பண்ணுறது, அதுவும் கைண்ட் ஆஃப் ரீச் பேஸ்ட் ஆடியன்ஸ் தான். பட் அதெல்லாமே வந்து அவுட் ஆஃப் தீஸ் அவுட் ஆஃப் ஹேட் டெக்னிக்னு சொல்லுவாங்க. ஸோ ரெகுலர் ஆடியன்ஸை இல்லாமல் எக்ஸ்க்ளூசிவான ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுறதுக்கு அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அது எஸ்பெஷலி அது மாதிரி இது எந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹைலி ஸ்பெகுலேட்டிவான ப்ராடக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கேம்பிளிங் இண்டஸ்ட்ரி, ட்ரேடிங் இண்டஸ்ட்ரி. ஸோ அது மாதிரி ஹைலி ஸ்பெகுலேட்டிவான இண்டஸ்ட்ரி எல்லாமே அது மாதிரி தேர்ட் பார்ட்டி ஹேட் டூல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பிகாஸ் அவங்க யாராலையுமே இந்த ஓப்பன் பிளாட்ஃபார்மில் அட்வர்டைஸ்மெண்ட் செட் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பிளாட்ஃபார்முமே ஒவ்வொரு பாலிசிஸ் இருக்குது, அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் பாலிசிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பாலிசிஸோட பேசிக் தெரிஞ்சுக்கணும். எந்த பிளாட்ஃபார்மில் எந்த கைண்ட் ஆஃப் ஆடை நம்மளால் செட் பண்ண முடியும், எந்த டைப் ஆஃப் ஆடியன்ஸ் அங்கே கேதர் பண்ண முடியும், எந்தெந்த பாலிசிஸ்க்கு அது நமக்கு ஆட்ஸ் லீட்ஸ் தருவாங்க, இல்லை எந்தெந்த பாலிசிஸ் தான் நம்மளோட ஆடோ இல்லை நம்மளோட பர்பஸை வயலேட் பண்ணும், அதனால் ரிஜெக்ட் ஆக சான்சஸ் என்ன இருக்குன்னு அட்லீஸ்ட் ஒரு பேசிக் நாலேஜ் பிளாட்ஃபார்ம் டு பிளாட்ஃபார்ம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம மெட்டாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து 3 விஷயத்தை கவர் பண்ணியாச்சு. உங்கள் கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட் என்ன ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, உங்கள் கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருக்குன்னு இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஏதோ சர்ச் பேஸ்டா ரீச் பேஸ்டான்னு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உங்களோட நீங்கள் என்ன ஐடென்டிஃபை பண்ணீங்களோ உங்கள் ஐடென்டிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி எந்த பிளாட்ஃபார்ம் கரெக்டாக இருக்குன்னு இப்போ பிளாட்ஃபார்மே சூஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சூஸ் பண்ணிக்கிறது மெட்டா. ஓகே, நம்ம மெட்டாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ மெட்டாவில்
மெட்டா ஆட் ரன் பண்ணுறது நமக்கு என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் தேவை. ஃபஸ்ட்டு ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். சமைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான பொருள் எப்படி நம்மள்ட்ட இருந்தால் தான் கரெக்டாக சமையல் அழகாக வருமோ அது மாதிரி நம்ம ரெக்யர்மெண்ட்டும் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ரிப்பரேஷன் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ நமக்கு தேவையான ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணுறோமோ அவளுக்கு நம்ம ப்ராசஸ் ஈஸியாக முடியும். ப்ளஸ் அட் த சேம் டைம் நீங்கள் என்ன ரிசல்ட்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அது உடனே உங்களால் ரிசல்ட்டாகவும் பார்க்க முடியும். நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் நல்லா ப்ரிப்பரேஷனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேணுங்கிற எல்லாத்தையும் கேதர் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் ஆட் நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு ஆட் ஒரு 1/2 hour 1 hour அப்ரூவ் ஆகுது. ஸோ உங்களால் அந்த சேம் டேலேயே அதோட ரிசல்ட் பார்த்துக்க முடியும். சப்போஸ் ரிசல்ட் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இல்லைன்னா நெக்ஸ்ட் டேவே உங்களால் ரீஒர்க் பண்ண முடியும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரெக்யர்மெண்ட்ஸை கேதர் பண்ணாமல் ஆன் தி ரனில் நீங்கள் போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு டைம் டிலே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுக்கான காஸ்ட்டும் உங்களுக்கு வேஸ்ட்டாக ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மெட்டாவில் முக்கியமான ரெக்யர்மெண்ட் ஃபஸ்ட்டு ஆட் ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வேணும். ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருந்தால் தான் மெட்டாவில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆட் ரன் பண்ண முடியும். ஸோ சரி, ஃபேஸ்புக் அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இருக்குது, ஆல்ரெடி உங்களோட பர்சனல் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, அது பிஸ்னஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, இல்லை வேறு இப்போ தான் நீங்கள் புதுசாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வெரிஃபை பண்ணுறீங்கனாலும் நோ இஷ்யூஸ், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை தாண்டியும் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன வேணும்னா உங்கள் ஆட் ஸ்பெண்டுக்கான பட்ஜெட் வேணும். ஏன்னா நம்ம இப்போ என்ன ரன் பண்ண போகிறோம்னா நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ண போகிறோம், விச் மீன்ஸ் நம்ம இங்கே பணம் செலவு பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆடு செட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளோட ஆடு பட்ஜெட் எவ்வளோ, எத்தனை நாளைக்கு நம்ம பிளான் பண்ண போகிறோம், ஸோ அப்படிங்கிறத உங்களோட கிளியர் கால்குலேஷன் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு மைண்டில் வந்து ஒரு 500 rupees பட்ஜெட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 500 rupees தான் உங்களோட ஆடுக்கான பட்ஜெட்டாக இருக்குது. இந்த 500 rupees நீங்கள் ஒரே சேம் டேயில் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து இதை ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு 3-4 daysக்கு ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறீங்களா? ஸோ அப்படிங்கிறத உங்களுக்கு பட்ஜெட் கால்குலேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ கிளைண்ட்டையோ நீங்கள் எப்படி பர்சனல் ஹேண்டில் பண்ணுறீங்களோ ஃபஸ்ட்டு பட்ஜெட்டை டிஃபைன் பண்ணணும். பட்ஜெட்டை டிஃபைன் பண்ணாமல் நீங்கள் இதை ஸ்டார்ட்டே பண்ண முடியாது. ஸோ பட்ஜெட் டிஃபினேஷன் இப்போ நம்ம வந்து ரெக்யர்மெண்ட்ஸை கிளியர் பண்ணியாச்சு. இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குது, ப்ளஸ் அதே மாதிரி இந்த ஆட்ஸ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட எவ்வளோ பட்ஜெட் இருக்குன்னு பட்ஜெட்டையும் டிஃபைன் பண்ணிட்டீங்க. ப்ளஸ் அந்த பட்ஜெட்டை எப்படி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு இல்லை எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்தபடியாக இப்போ நம்ம ஃபேஸ்புக் வந்துடுவோம். ஸோ ஃபேஸ்புக் வந்த பிறகு ஃபேஸ்புக்கில் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ண பிறகு சைட் டேஷ்போர்டில் கீழே சீமோரை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு பேஜஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும், பேஜஸ் இருக்கும். இப்போ நமக்கு சோஷியல் மீடியாவில் எஸ்பெஷலி மெட்டாவில் நமக்கு ஆடு ரன் பண்ணுறதுக்கு பேஜஸ் ரொம்ப முக்கியம். பிகாஸ் இதோட ஹைரார்கி பார்த்தீங்கன்னா மெட்டாவோட ஹைரார்கி எப்படி இருக்குன்னா, ஸோ இனிஷியலாக ஒரு யூசர், ஓகே, அதுதான் உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட். யூசர் கீழே பேஜ், நீங்கள் என்ன பிஸ்னஸோ இல்லை என்ன ப்ராடக்ட்டோ அதுக்கு அந்த ப்ராடக்ட் என்ன செல் பண்ண விரும்புகிறீங்களோ அதுக்கு ஒரு பேஜ் வேணும், பேஜ் கிரியேட் பண்ணணும். பேஜ் கீழே இந்த பேஜுக்கு ஒரு ஆட் அக்கௌண்ட் வேணும். ஆட் அக்கௌண்ட்டுக்கு ஒரு பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ வேணும். ஏன்னா பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ உங்களோட பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ உங்கள் பிஸ்னஸ் பற்றி ஏதோ டாக்குமெண்ட் வேணும்னா அதெல்லாம் ஒன்று வேணாம். பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோங்கிறது மெட்டா ஆட் ஹைரார்கியில் இருக்க ஒன் ஆஃப் தி டேர்ம். ஸோ உங்கள் பேஜஸ் உங்கள் ஆட் அக்கௌண்ட் இது ரெண்டுமே இந்த பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோவில் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ மூலிமா தான் இந்த எல்லா ஹைரார்கியுமே ரன் ஆகும். ஸோ எல்லாமே நம்மளால் ஃபேஸ்புக்லேயே க்ரியேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் வேறு எங்கேயும் வெளியே எங்கேயும் போய் தேட தேவையில்லை. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ்புக் பேஜஸ் டேஷ்போர்டில் வந்து பேஜஸை ஹோவர் பண்ணி பேஜஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் ஃபஸ்ட்டு க்ரியேட் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா பப்ளிக் பேஜ் எக்ஸிஸ்டிங் ப்ரொஃபைல்னு இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பப்ளிக் நியூ பேஜ் க்ரியேட் பண்ண பாருங்கள். பிகாஸ் அங்கே தான் நீங்கள் என்கேஜ்மெண்ட் ஈஸியாக இருக்கும். ஸோ பப்ளிக் பேஜ், நெக்ஸ்ட், தென் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு பேஜுக்கான நேம் வேணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன ப்ராடக்ட்டை செல் பண்ண போகிறீங்க, என்ன ப்ராடக்ட் நீங்கள் பிச் பண்ண போகிறீங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு ரிலவெண்ட்டான நேமஸ் ஆர் பேஜஸ் அதுக்கான நேம் நீங்கள் வச்சிங்கன்னா யூஸருக்கு ஆடியன்ஸ்க்கு என்கேஜ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் இப்போ நம்ம இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுறது வினோவுக்கு வந்து 0லேருந்து 100 வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணி அவர் இந்த பேசிக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணி ஒரு ஆடு செட் பண்ணி அந்த ஆடு மூலிமா ஒரு லீடு ஜென்ரேட் பண்ணி அந்த லீடை கன்வெர்ட் பண்ணி பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணுறது தான் நம்மளோட ஓவரால் டார்கெட்டு. ஸோ இதுக்காக நம்ம இப்போ இந்த பேஜுக்கு என்ன வைக்க போகிறோம்னா grow your business பேஜ் நேம் செட் பண்ண பிறகு நம்ம கேட்டகரி இது என்ன டைப் ஆஃப் இந்த பேஜ் என்ன கேட்டகரின்னு ட்ரை பண்ணணும். மேபி கன்சல்டிங், பிஸ்னஸ், நீங்கள் உங்களுக்கு என்ன வேணால் டைப் பண்ணி போனால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு க்ரோசரி வச்சுருக்கீங்க, சம்திங் ஏதாவது ஃபுட் ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை ரிலவெண்ட்டாக டைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ட்ரை பண்ணுங்களா, பிஸ்னஸ் கன்சல்டன்ட் ஆர்எல்ஸ் லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டர்,
இல்லை ப்ரொமோட்டர், டிஜிட்டல் மார்க்கெட்டு கூட உங்களுக்கு சர்ச் அவைலபிளாக இருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டோட ட்ரை பண்ணணும். இல்லை சோஷியல் மீடியா ஏஜென்சி. ஸோ உங்களோட பிஸ்னஸ்க்கோ இல்லை உங்களோட ப்ராடக்ட்டுக்கோ எந்த கேட்டகரி சூட்டபுளாக இருக்குமோ அந்த கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா பெருசாக அதில் ஒன்றும் பெரிய இது கிடையாது. கம்பல்சரி ரிலவெண்ட்டான கேட்டகரி தான் சூஸ் பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் ரிலவெண்ட்டான கேட்டகரி சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிலவெண்ட்டான ஆடியன்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம், அவ்வளோதான். ஓகே, தென் ஒரு சின்ன பயோ சம்திங். ஓகே, we are a digital marketing or else it's a experimenting page. We are a digital creators challenge to get minimum 3 business in next 3 days. Okay, then once இப்போ பேஜ் கிரியேட் ஆகிடுச்சு, க்ரோவர் நேம் பிஸ்னஸ் லைக் க்ரோவர் பிஸ்னஸ் இப்போ நம்ம பேஜ் கிரியேட் ஆகிடுச்சு. பட் இந்த பேஜில் ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம போடணும். வெப்சைட், ஃபோன் நம்பர், இது நாட் கம்பல்சரி. வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா கீழே வந்துட்டு வேணும் ஆல்வேஸ் ஓப்பன், இல்லை நீங்கள் என்ன ஃபில் பண்ணிக்கிறேன் ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓகே, இந்த பேஜுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் பிக்சரும் ஒரு லைக் கவர் பிக்சரும் வேணும். இதை நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணுறது இப்போ நான் பார்க்க போகிறோம். இது உங்களால் சிம்பிளாக ChatGPT ஜென்ரேட் பண்ண முடியும். ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ChatGPTயில் ரொம்ப சிம்பிளான ப்ராம்ப்ட். ஓகே, ஜென்ரேட் மீ a ப்ரொஃபைல் பிக்சர் ஃபார் மை FB பேஜ், க்ரோ யுவர் பிஸ்னஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி சிம்பிள் ப்ராம்ப்ட்லேயே உங்களால் வந்து உங்களுக்கு என்ன டிபியோ, அந்த பேஜுக்கு என்ன ரெக்யர்மெண்ட்டோ, ஈவன் தான் நீங்கள் இப்போ என்ன ஆடு ரன் பண்ண போகிறீங்களோ அந்த ஆடுக்கு தேவையான இமேஜை நம்ம இதில் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்காக உங்களுக்கு டிசைன் ஸ்கில் ரெக்யர்மெண்ட்டோ இல்லை இதுக்காக நீங்கள் வேறு ஏதாவது பேச உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமோ எதுவுமே அவசியம் கிடையாது. இப்போ இருக்க 2026 இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியஸ்ட்டான கெரியர் என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். பிகாஸ் இது எல்லாத்தையுமே ஓப்பன் சோர்ஸ். உங்களுக்கு பெரிய கேஜெட்ஸ் தேவையில்ல, பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவையில்ல, வேறு எதுவுமே தேவையில்லை. சிம்பிளாக நீங்கள் வச்சுருக்க உங்கள் ஃபோன் மட்டுமே உங்களுக்கு போதுமானது. பிகாஸ் நீங்கள் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை டிசைனிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது கேஜெட்ஸ் வேணும், ஒரு நல்ல ஹை பர்ஃபார்மன்ஸ் மிஷின் வேணும். ஸோ இது மாதிரி உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸே அதிகம், உங்களோட லைக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸே அதிகம். பட்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு நாலேஜ் வைஸாகவும் ரொம்ப ஈஸியானது, ஸ்கில்ஸ் வைஸாகவும் கொஞ்சம் ரொம்ப கம்மியான ஸ்கில்ஸ், லிமிட்டட் ஸ்கில்ஸ் மட்டும் தெரிஞ்சுதான் உங்களால் சர்வே பண்ண முடியும். கேஜெட் வைஸ்லையும் உங்களுக்கு ஒரு டீசெண்டான நீங்கள் என்ன ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கேஜெட்ஸே இதுக்கு போதுமானது. இப்போ நமக்கு அழகாக வந்து ஒரு டிபி ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த டிபி ஓகேனா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை உங்களுக்கு திருப்பி வேறு ஏதாவது டிபி வேணாலும் திருப்பி ரீஜெனரேட் பண்ணிக்கோங்க உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ நம்ம இந்த டிபியை டவுன்லோட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம அந்த ப்ரொஃபைல் பிக்சரை இப்போ அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் வச்சாச்சு. இப்போ அடுத்து நமக்கு கவர் இமேஜ் வேணும். ஸோ அதே மாதிரி ChatGPT போங்க, திருப்பி சேம் அதே ப்ராம்ப்ட், ஜென்ரேட் மீ a கவர் பிக்சர் ஃபார் மை ஃபேஸ்புக் ப்ரொஃபைல். ஸோ நம்ம பேஜுக்கு நம்மளோட பேஜோட நேமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கவர் இமேஜ் இப்போ ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ அதுக்கான இமேஜ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் இதையும் அந்த இமேஜையும் அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பாட்டுன்னு உங்களோட ஃபேஸ்புக் பேஜை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு பேஜ் ரெடி ஆகிடுச்சு. பேஜுக்கு தேவையான ப்ரொஃபைல் பிக்சரும் வச்சாச்சு, கவர் பிக்சரும் வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஆட் ஆக்ஷன் பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பையோ இல்லை உங்கள் வெப்சைட்டோ வேறு ஏதாவது பட்டன் ஆட் பண்ணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், பட் நாட் நெசசரி. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் உங்களோட லீட்ஸையோ இல்லை உங்களோட ஆடியன்ஸையோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்கேஜ் பண்ணணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் போட்டு மெட்டாலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு கோடு வரும், அந்த கோடை போட்டு நீங்கள் லிங்க் பண்ணிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் லிங்க் ஆகிக்கும். ஸோ இது உங்களுக்கு எங்கே யூஸாக இருக்குன்னா, சப்போஸ் இன்கேஸ் வந்து எனக்கு வந்து கிளைண்ட்ஸ் லீடாக வேணாம், இல்லை கிளைண்ட்ஸ் ஃபோன் நம்பர் எனக்கு வேணாம், இல்லை என்கிட்ட வெப்சைட் கிடையாது, கிளைண்ட் என் வெப்சைட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, கிளைண்ட்ஸ் வந்து என்னோடய வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு ஹை போட்டு நான் என்னென்ன ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸோ பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணால் எனக்கு போதுமானதுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கிளைண்ட்ஸோட எல்லா என்கொயரியும் இல்லை உங்கள் கிளைண்ட்ஸ் நீங்கள் போட்ட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு என்னென்ன எக்ஸ்பிரஷன் பண்ணுறாங்களோ அதெல்லாமே டேட்டா உங்களுக்கு வாட்ஸ்அப் டேட்டா கனெக்ட் ஆகிடும். உங்களுக்கு கம்யூனிகேஷன் கொஞ்சம் ஈஸியாகிடும். பட் ஈவன் தோ இது டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராடக்ட். இப்போ நீங்கள் ஹேண்டில் பண்ணுற கிளைண்ட் வந்து ஆல்ரெடி ஒரு இ-காமர்ஸ் சைட் வச்சிருக்காரு, ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு டெஸ்டினேஷன் லேண்டிங் பேஜ் வச்சிருக்காங்க. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு கிளைண்ட் கன்வெர்ட் ஆனால் போதும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறது தான் மச் பெட்டர். ஸோ ஆஸ் யூஷுவல் எண்ட் ஆஃப் த டே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிலோ இல்லை எந்த ரெக்யர்மெண்ட்லையுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது கிளைண்ட்டுக்கு என்ன ரெக்யர்மெண்ட்டோ, கிளைண்ட்டுக்கு என்ன டெஸ்டினேஷன் வேணுமோ அந்த டெஸ்டினேஷன் த்ரூவாக ஒர்க் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ஃபஸ்ட் அண்ட் ப்ரீமோஸ்ட் ஸ்டடியே ஆக்சுவலி எப்பயும் சொல்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட்டை ஸ்டடி பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இங்கே நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். தென் டு நெக்ஸ்ட், இதெல்லாம் நாட் நெசசரி. இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க, எல்லாம் நெசசரி. தென் டன். ஓகே, இப்போ நமக்கு பேஜ் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா பேஜ் இருக்கும், பேஜுக்கான ஆட் சைட்ஸு எல்லா இதுவுமே இருக்கும். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ரெக்யர்மெண்ட் வெல் அண்ட் கிளியர். நமக்கு வந்து இப்போது நம்ம ஃபேஸ்புக் பேஜ் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு பேஜ் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆட் அக்கௌண்ட்டுக்கு நமக்கு ஒரு பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணணும். பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு
நீங்கள் business.facebook.com வந்தீங்கன்னா உங்கள் ஆல்ரெடி என்ன அக்கௌண்ட் இருக்கோ அந்த அக்கௌண்ட் ஆல்ரெடி ப்ரீ லாகின்ல இருக்கும். மேபி நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டில் இந்த பேஜ் கனெக்ட் ஆகிருக்கும், இல்லை அந்த போர்ட்ஃபோலியோ கனெக்ட் ஆகும். பட் சம்டைம்ஸ் வந்து அது வந்து உங்களோட அக்கௌண்ட்டை கூட லைக் டிஸ்அப்ரூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா சப்போஸ் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் ஏதாவது இஷ்யூ ஆச்சுன்னா ஒரு ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் கூட லூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒரு தனியாக ஒரு பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி ரொம்ப பெஸ்ட்டு. பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறப்போ நம்ம பேஜுக்கு என்ன நேம் கொடுத்தோமோ முடிஞ்சளவுக்கு அதே சேம் நேமை கொடுக்க பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ கிரியேட் ஆகும். எல்லாம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்னு எரர் கூட வரும். ஸோ அதே நேம் நம்ம என்ன கிரியேட் பண்ணுமோ அதே நேம் காப்பி பண்ணி கூட பேஸ்ட் பண்ணுங்கள். பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ நேம் கொடுத்துவாங்க. திருப்பி ஃபுல் நேம், சர் நேம், இதெல்லாம் நேமே கூட நீங்கள் அந்த இதையே கூட க்ரோ யுவர் பிஸ்னஸ் கூட திருப்பி கொடுத்துவாங்க. க்ரோ யுவர் பிஸ்னஸ் பிரித்து கொடுத்துவாங்க. ஸோ மெயில் அட்ரஸ் கூட நாட் விசிபிள். இன்கேஸ் உங்களுக்கு மெட்டாலேருந்து கம்யூனிகேஷன் ப்ராப்பராக உங்களுக்கு வேணும், ஆட் அப்ரூவ் ஆனது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் வேணும்னா கொடுத்துவோம். இல்லை நீங்கள் டம்மியாக கூட growyourbusiness@mail.com சொல்லி ஒரு டம்மியாக கூட கொடுத்துவோம். நாட் அன் இஷ்யூ. முடிஞ்சளவுக்கு ஒரு வேலிடான மெயில் அட்ரஸ் மீன்ஸ் வேலிடான எதை செக் பண்ணணும்னா @ mail.com gmail.com எது வேணால் கொடுத்துவோம். இப்போ நம்ம பிஸ்னஸுக்கு தேவையான பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் இந்த நம்ம ரெக்யர்மெண்ட்ஸ் படி நமக்கு ஒரு யூசர் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வேணும், அந்த அக்கௌண்ட்டில் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்கணும், அந்த பேஜுக்கு ஒரு பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ இருக்கணும். ஸோ நம்மளோட 4 ரெக்யர்மெண்ட்டில் 3 ரெக்யர்மெண்ட்ஸ் இப்போ கவர் பண்ணிட்டோம். பேஜ் கிரியேட் பண்ணியாச்சு, யூசர் அக்கௌண்ட்டில் பேஜ் கிரியேட் பண்ணியாச்சு, பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ads.facebook.com போய்க்கோங்க. ஆட்ஸ் மேனேஜர் இது எல்லாமே, இந்த லிங்க் எல்லாமே வந்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா லிங்க்குமே நீங்கள் ஈஸியாக ஓவர் பண்ணிக்கலாம். இந்த ஆட்ஸ் மேனேஜர் பார்த்தீங்கன்னா மேலே போனீங்கன்னா இந்த பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ க்ரோ யுவர் பிஸ்னஸ் இருக்கா, க்ரோ யுவர் பிஸ்னஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்துடும். இப்போ நம்ம ரெக்யர்மெண்ட்டில் பேஜ், யூசர் அக்கௌண்ட்டு, பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ எல்லாம் கிரியேட் பண்ணிச்சு. இப்போ ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே நோ ஆட் அக்கௌண்ட்ஸ் அவைலபிள் வருதா. இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மேலே இருக்க இந்த செட்டிங் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். 3 பிஸ்னஸ் பேஜ் வரும். இந்த பிஸ்னஸ் பேஜஸில் ஆட் அக்கௌண்ட்ஸ், இங்கே ஆட் ப்ளஸ், ஓகே, கிரியேட் அ நியூ அக்கௌண்ட். ஸோ ஆக்சுவலாக இந்த ஆட் அக்கௌண்ட், இந்த போர்ட்ஃபோலியோ, இந்த ஆட் அக்கௌண்ட்டில் தான் வந்து உங்களோட எல்லா ஃபண்ட்ஸ், எல்லா டிரான்சாக்ஷன் ப்ளஸ் எல்லா ஆக்டிவிட்டியுமே இங்கே தான் நடக்கும். உங்களோட எல்லா ஃபினான்ஷியல் ஆப்ரேஷனும் இந்த ஆட் அக்கௌண்ட்குள்ளே தான் நடக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி இந்த ஹையரார்க்கியில் ஆட் அக்கௌண்ட் ஹேண்டில்ஸ் அ ஃபினான்ஷியல் ரோல், பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ ஹேண்டில்ஸ் த கேம்பெயின், page handles the ad account and business portfolio, and user account, Facebook account handles all other 3 pages. So இதுதான் ஹையரார்க்கி. ஸோ இந்த ஹையரார்க்கி படி இப்போ நம்ம ஆட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ஒரு நேம் கொடுத்துப்போம், க்ரோ யுவர் பிஸ்னஸ்னே ஒரு நேம் கொடுத்துப்போம். ஓகே, ப்ளஸ் அதே மாதிரி இங்கே நம்ம கரன்சி சூஸ் பண்ணோம். ஓகே, ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே ஒவ்வொரு கரன்சி சூஸ் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி மெட்டாவில் பார்த்தீங்கன்னா மெட்டாவில் உங்களோட கரன்சிஸ்க்கு ஏற்ற மாதிரியே அதோட காஸ்ட் சிபிசி டிஃபர் ஆகும். சிபிசினா காஸ்ட் பர் கிளிக். நீங்கள் செட் பண்ணுற ஆடுக்கு மெட்டா எந்த பேசிஸில் உங்களை சார்ஜ் பண்ணுவோன்னா ரீச் அண்டு சிபிசி, காஸ்ட் பர் கிளிக், இந்த 2 பேசிஸ் தான் உங்களை சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த கண்ட்ரியோ இல்லை எந்த ஜியோமெட்ரி நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்களோ அங்கே என்ன லோக்கல் கரன்சிஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரன்சி செட் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி மச் ஈஸியர் ஃபார் யூ. ஸோ இதில் கரன்சி நம்ம இந்தியாவில் இருக்க யூஸர் தான் டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கரன்சி ஐஎன்ஆர்லேயே செட் பண்ணிக்குவோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம்னா ஒரு ஆட் அக்கௌண்ட்டில் ஒரு கரன்சி ஒன் டைம் தான் செட் பண்ண முடியும். ஒன்ஸ் ஒரு கரன்சி செட் ஆகிடுச்சுன்னா அந்த ஆட் அக்கௌண்ட்டில் உங்களால் அந்த கரன்சியை ரிவர்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு வேறு கரன்சியில் இன்னொரு அக்கௌண்ட் வேணும்னா நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட் தான் க்ரியேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அடுத்தது இது டிஃபைன் பண்ணிக்கிறோம், மோஸ்ட்லி மை பிஸ்னஸ். நெக்ஸ்ட் கன்ஃபார்ம், எந்த பேஜுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, இந்த ஆட் அக்கௌண்ட்டு எந்த பேஜில் எந்த போர்ட்ஃபோலியோ கனெக்ட் ஆகிருக்கான்னு கரெக்டாக பார்த்துவோம். இப்போ நம்ம க்ரோ யுவர்னு ஒரு ஆட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடுவோம், அதை கொண்டு போய் க்ரோ யுவர் பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோவில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிரியேட் ஆட் அக்கௌண்ட் டன். இப்போ பேமெண்ட் ஆட் பண்ண சொல்லுவோம். பேமெண்ட் நம்ம லேட்டராக எப்போ கேம்பெயின் செட் பண்ணுறோமோ அப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் டன் மட்டும் கொடுத்துரும். இப்போ நம்மளோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தேவையான மாதிரி இப்போ நம்ம யூசர் அக்கௌண்ட் செட் பண்ணியாச்சு, ஆட் அக்கௌண்ட் செட் பண்ணியாச்சு, பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணியாச்சு, எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்தது ஃபார்மோஸ்ட் இருக்க விஷயம் ஆடு செட் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ ads manager.facebook போய்க்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாலும் நம்ம போர்ட்ஃபோலியோக்குள்ள ஆட் அக்கௌண்ட் வந்துருச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக கேம்பெயின் செட் பண்ணுற ரேஞ்சுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம எல்லா ரெக்யர்மெண்ட்டுமே க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேம்பெயின் செட் பண்ண போகிறோம். பட் கேம்பெயின் செட் பண்ணுறதுக்கோ அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரலாகவே மார்க்கெட்டில் ஒரு பிலீஃப் ஒன்று இருக்குது. ஓகே, எய்தர் நான் என்னோட பிஸ்னஸ்க்கோ இல்லை ப்ராடக்ட்டுக்கோ ஃபேஸ்புக்கில் இல்லைன்னா இன்ஸ்டாவில் இருக்க பூஸ்ட் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணி ப்ரமோட் பண்ணட்டுமா, இல்லை இந்த 2 பிளாட்ஃபார்மில் டெடிகேட்டட் ஆடு செட் பண்ணணுமான்னு
ஒரு பெரிய டிபேட்டே இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்களே நிறையா பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸ்டாப் பூஸ்டிங் யுவர் இன்ஸ்டாகிராம் கண்டென்ட், இட் ஒன்ட் பி ஹெல்ப் யூ. ஓகே, லேர்ன் அவர் மாஸ்டர் கிளாஸ், அரல்ஸ் லேர்ன் அவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகே, பே us 10,000 rupees, அரல்ஸ் அட்டெண்ட் அவர் 1 day ஒர்க் ஷாப் ஜஸ்ட் ஃபார் 299 or 399. நிறைய கச்சமான ஆடு பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்களே வந்து வாழ்க்கையில் புதுசாக ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு, இல்லை வேறு ஏதாவது புது ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டு வேறு ஏதாவது பணம் சம்பாதிக்கலாமா, இல்லை வேறு ஏதாவது டெவலப் பண்ணலாமா நீங்களே தேடிட்டு இருப்போம். உங்களை வச்சு பணம் சம்பாதிக்கலாம் ஒரு பெரிய கூட்டமே சுற்றிட்டு இருக்குது. நீங்கள் எங்கே போனாலும் காசு கொடு 250 ரூபா கொடு, 350 ரூபா கொடு, 1000 ரூபா கொடு, 10,000 ரூபா கொடு, அதை கற்றுக்க இதை கற்றுக்க. டெவலப்பராக இருந்தால் நீ 1 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம், டிஜிட்டல் மார்க்கெட் இருந்தால் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம். நீங்களே நிறைய ஆடு பார்த்துருப்பீங்க. இல்லை நீங்கள் எதை செஞ்சாலுமே இல்லை இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறத நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் அதுக்கான கிளாரிட்டி என்னென்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் இந்த பூஸ்ட்டுக்கும் இந்த டெடிகேட்டட் மேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி ஒரு பெரிய டிஃப்ரென்ஸுமே கிடையாது. சிம்பிள் டிஃப்ரென்ஸ் தான். என்ன டிஃப்ரென்ஸ்னால் டார்கெட் ஆடியன்ஸை டெஃபினேஷன் மட்டும் தான் மாறும். ரெண்டுமே கம்ப்ளீட்லி ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். பிகாஸ் எல்லாமே மெட்டா பிளாட்ஃபார்மில் ரன் ஆகிறது தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஆடு எப்படி ரன் ஆகும்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ஆர்கானிக் கண்டென்ட்டுக்கும் ஆர்கானிக் ஆர் பெய்டு ப்ரொமோஷன் ஜென்ரலாகவே மார்க்கெட்லேயுமே இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் மத்தியிலுமே எல்லாத்துக்கும் மத்தியிலுமே இது ஒரு பெரிய கான்ஸ்பிரசி தியராகவே இருக்குது. ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ ஒன்ஸ் நீ பெய்டு ப்ரொமோஷன் பண்ணிட்டீங்கன்னா உன்னோட பிஸ்னஸ் ஆர்கானிக் க்ரோத் இருக்காது. ஸோ ஆர்கானிக் க்ரோத் இருக்கவங்க பெய்டு ப்ரொமோஷன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு காமனான ஒரு பிலீஃப் இருக்குது. ஸோ சப்போஸ் அது உண்மையாக பொய்யாங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சரி எல்லாருமே ஆர்கானிக் கண்டென்ட் தான் பண்ணுவாங்களா, இல்லை ஜஸ்ட் எல்லாமே பெய்டு ப்ரொமோஷன் தான் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பெரிய பெரிய கம்பெனிஸுமே எம்என்சிஸ் ஈவன் தோ மெட்டா கொண்டுமே மெட்டாவுமே பெய்டு கேம்பெயின்ஸை ரன் பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு எவ்வளோ பெரிய பெரிய கம்பெனிஸ் எம்என்சி எடுத்துவாங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச கார் கம்பெனி எடுத்துவாங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச பில்டர் எடுத்துவாங்க, இல்லை ஈவன் தோ ஆப்பிள் கூட எடுத்துவாங்க. எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலுமே கண்டிப்பாக அவங்களும் பெய்டு கேம்பெயின் பெய்டு ப்ரொமோஷன் ரன் பண்ணுவாங்க. பிகாஸ் நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங்கோட அல்டிமேட் டார்கெட்டு ரீச் மோர் நம்பர் ஆஃப் அன் ஆடியன்ஸ் நோ மேட்டர் வாட் இட் இஸ். நம்ம ஆர்கானிக்காக ரீச் பண்ணுறோமா பெய்டு கேம்பெயின் ரீச் பண்ணுறோமாவது தட்ஸ் அனதர் டிஃப்ரெண்ட் கிளாஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் கிளாஸ் ஆஃப் டிஸ்கஷன். பட் நம்மளோட அல்டிமேட் அஜெண்டா வந்து என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பீப்புளை ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோ பேரை ரீச் பண்ணுறது தான் நம்மளோட அல்டிமேட் கோல். ஸோ அதுக்கு நமக்கு ரெண்டுமே தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி இப்போது எல்லா கம்பெனிஸும் யூஸ் பண்ணுறோம். நான் வேணால் உங்களுக்கு ஒரு சாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ கூகுளில் ஃபேஸ்புக் ஆட்ஸ் லைப்ரரி போங்க, எஃபி ஆட்ஸ் லைப்ரரி. ஸோ எஃபி ஆட்ஸ் லைப்ரரின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ ஃபேஸ்புக் ஆட்ஸ் லைப்ரரி, இந்த ஃபேஸ்புக் லைப்ரரியில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா மெட்டாவில் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலையும் சேர்த்து இது வரைக்கும் டோட்டலாக யார் யார் எந்தெந்த கம்பெனி என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் என்னென்ன கேம்பெயின்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். ஓகே, எந்த கம்பெனி என்ன ஆடு எந்த டைமில் இப்போ ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க, எதெல்லாம் இப்போ ஆக்டிவ் ஆடில் இருக்குது, அந்த ஆடில் என்னென்னலாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க, அந்த ஆடில் என்னென்ன அசட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன வீடியோஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன இமேஜஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன கீலைன் யூஸ் பண்ணுறாங்க, என்ன ப்ரைமரி டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நம்மளால் ஈஸியாக ரெஃபர் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி. இந்த லைப்ரரியில் நீங்கள் கண்ட்ரி வைஸாவோ இல்லை உங்களோட கீவேர்டு வைஸாவோ இல்லை நீங்கள் வந்து என்ன ஜோனில் தேடுறீங்களோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில்டர் பண்ணி தெரிவிக்க முடியும். இப்போ நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி இப்போது இந்த டோட்டல் என்விரான்மெண்ட் இந்த இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறது ஃபேஸ்புக் தான். ஓகே, ஃபேஸ்புக் இப்போ ஃபேஸ்புக் நினச்சா ஃபேஸ்புக் வந்து உங்களால் என்ன ப்ராடக்ட்டையோ எதை வேணால் அவங்க ஈஸியாக செல் பண்ண முடியும், பிச் பண்ண முடியும். ஏன்னா அவங்க பிகர் ஆர்கனைசேஷன். அப்படி அவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனுமே ஆடு ரன் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் ஆட் ரன் பண்ணுவாங்க. ஸோ பிகாஸ் புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டாவில் புதுசாக ஒரு கிளாஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸ்மார்ட் கிளாஸ். ஸோ அதுக்கு அந்த மாதிரி ப்ராடக்ட் புதுசாக லான்ச் பண்ணுறப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் அவங்களால ஈஸியாக ரீச் பண்ணுங்கிறத அவங்களும் கண்டிப்பாக ஆட் ரன் பண்ணுவாங்க. புதுசாக ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி ஒரு கார் மாடல் லான்ச் பண்ணியிருந்தாலும் அவங்களும் கண்டிப்பாக ஆட் ரன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் புதுசாக நம்ம மார்க்கெட்டில் பிச் பண்ணுறப்போ அதுக்கு இனிஷியல் அட்டென்ஷன் கிராப் பண்ணுறதுக்கு எல்லாமே கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க. நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இந்த ஆட்ஸ் லைப்ரரி பேஜ் வந்தீங்கன்னா இந்த பேஜில் இப்படி தான் இருக்கும். இந்த பேஜில் உங்களால் கண்ட்ரியை ஃபில்டர் பண்ண முடியும், ஆடு கேட்டகரியை ஃபில்டர் பண்ணிக்க முடியும். அடுத்தது நீங்கள் என்ன சர்ச் பண்ணீங்களோ சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியா எடுத்துக்குவோம், கேட்டகரியில் ஆல் கேட்டகரி சூஸ் பண்ணிக்குவோம், ஆல் ஆட்ஸ். திருப்பி இங்கே கீவேர்ட்ஸில் நீங்கள் ஜஸ்ட்டு ஃபேஸ்புக் மட்டும் டைப் பண்ணுவோம், இல்லை எஃபின்னு டைப் பண்ணுவோம்.
ஓகே, இப்போ ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி எல்லா பெரிய கம்பெனிஸுமே கண்டிப்பாக அதில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண சொல்லியிருப்போம். இப்போ நமக்கு ஒரு ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. இப்போ என்னென்னு பார்ப்போம். இப்போ கூகுள் தான் வேர்ல்டில் இருக்கிறது மிகப்பெரிய கம்பெனி. ஓகே, ஸோ அவங்கள்ட்ட தான் சர்ச் இன்ஜின் இருக்குது, அவங்கள்ட்ட தான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்குது, எல்லா டேட்டாஸுமே இருக்குது. அப்படி இருந்துமே அவங்க மெட்டாவில் பெய்ட் ஆட்ஸ் ரன் பண்ணுறாங்க. பிக் பாஸ்கெட் உங்களுக்கு தெரிஞ்சது தான், பெரிய கம்பெனி தான். ஸோ இங்கே இருக்க பெரிய டிஸ்பிலிஃபே என்னென்னா, நிறைய யூசர் என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க பிஸ்னஸை க்ரோத் பண்ணுறதுக்கு அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப யோசிப்பாங்க. ஐயோ, நான் கொஞ்சம் ஆர்கானிக்காக என்னால் பூஸ்ட் பண்ணிட முடியும், ப்ளஸ் எனக்கு வந்து இனிஷியலாக என்னால் பெரிய ஆடியன்ஸ் ஆர்கானிக்காக கிராப் பண்ண முடியும்னா நடக்காதுலாம் சொல்ல முடியாது. பட் இட்ஸ் ரேஞ்சஸ் ஆர் வெரி வெரி லோ. 10ல் ஒருத்தர் 2 பேருக்கு தான் நடக்கும். மீதி 8 பேருக்கு வந்து இட்ஸ் குட் பி அ கைண்ட் ஆஃப் அன் சான்ஸ்லெஸ். ஸோ அதனால் நம்ம ரெண்டுத்துமே பேலன்ஸாக ஆப்ரேட் பண்ணுறது தான் முக்கியம். ஸோ இது மாதிரி நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற எல்லா பெரிய கம்பெனிஸுமே அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுவாங்க. ஃப்ளிப்கார்ட், மீஷோ, வாட்டவர் அது. ஸோ இது மாதிரி எல்லா பெரிய கம்பெனிஸுமே அவங்களோட ப்ராடக்ட்ஸையும் ப்ளஸ் அவங்க ஐடியாஸையும் யூசர்கிட்ட எவ்வளோ சீக்கிரம் போய் ரீச் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுவோம். அதுக்காக எல்லா கம்பெனிஸுமே பெய்டே ரன் பண்ணுவாங்க. ஸோ எல்லா ஸ்மால் ஸ்கேல் ப்ளஸ் என்டர்பிரனர்ஸ் இல்லை சின்ன லெவலில் இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தயவுசெய்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம காசு செலவு பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறோம், இது தப்பு அப்படின்னு உங்கள்கிட்ட யாரோ சொன்னாங்கன்னா தயவுசெய்து அதை கேட்கவே கேட்காதீங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நம்மளோட டார்கெட் என்ன, நம்மளோட பொருளையும் நம்மளோட சர்வீஸையும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நிறைய யூசர்ஸை கொண்டு போய் சேர்க்கணும். அது மூலிமா நம்ம ஒரு ரெவன்யூவோ இல்லை சம்திங் அது மூலிமா நமக்கு ஒரு இன்வர்ட் எதுவும் ரிட்டர்ன் வரணும். இதுதான் நம்ம டார்கெட். அதை எப்படி ரீச் பண்ணுறோமோ தட்ஸ் டிஃபர்ஸ். ஆர்கானிக்கும் நல்ல ஸ்ட்ராட்டஜி தான், நல்ல ஒர்க் ஆகும். பட் ஆனால் அதுக்கான உழைப்புகளும் ப்ளஸ் அதுக்கான இன்புட்ஸும் நீங்கள் ரொம்ப நிறையா போடணும். ஏன்னா ஒரு வீடியோலையும் 2 வீடியோலையும் நீங்கள் எதிர்பார்க்குற அவுட்புட் எடுத்தவங்க ரொம்ப கம்மி. அவங்க எல்லாம் கன்சிஸ்டன்ஸாக நிறையா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கண்டினியூஸாக நிறைய வீடியோ போட்டுட்டு இருந்திருப்பாங்க. கண்டினியூஸாக ரொம்ப நாளாக அதே டாப்பிக்கில் பேசி எடுத்துருப்பாங்க. ஏதோ டைமில் ஒரு டாபிக் பூமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு ஆர்கானிக்காக எல்லா ஃப்ளோவும் ரன் ஆக ஆரம்பிக்கும். பட் எல்லாருமே அந்த ஆர்கானிக் சைடு எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அட் த சேம் டைம் பெய்ட் ஆட் ரன் பண்ணுறதுல ஒரு தப்பும் கிடையாது, ஒரு கில்ட்டும் கிடையாது. எல்லா பெரிய கம்பெனியும் பண்ணி தான் இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பெரிய மித்து என்னென்னா, பெய்ட் ஆட் ரன் பண்ணால் ஆர்கானிக் க்ரோத் வராது, யூசர்ஸ் டெவலப் ஆக மாட்டாங்க, இல்லை வந்து நமக்கு ஆடியன்ஸ் டெவலப் ஆகணும்னு ஒரு மித்து இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் எப்படி இவ்வளோ பெரிய கம்பெனிஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுங்க. ஸோ இந்த நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ இந்த ஆட்ஸ் லைப்ரரியில் நீங்களே போயிட்டு உங்களுக்கு என்னென்ன கம்பெனிஸ்லாம் தோணுதோ அது எல்லாத்தையும் நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதை பற்றி ஒரு கம்ப்ளீட் ஒரு புரிதல் வர ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம இந்த ஆட்ஸ் லைப்ரரியில் என்ன, ஆட்ஸ் லைப்ரரியில் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலாம், இது எல்லாத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ திருப்பி நம்ம கேம்பெயின் பேஜ் வந்தாச்சு, ஆட்ஸ் மேனேஜர். ஸோ ஆட்ஸ் மேனேஜர் தான் நமக்கு தேவையான ஆட்ஸு ப்ளஸ் அதுக்கான எல்லா ஃபில்ட்ரு எல்லாத்தையுமே நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகே, செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி திருப்பி நம்ம என்னென்ன பார்த்தோங்கிறத எல்லாத்தையும் ரீகால் பண்ணிக்குவோம். நம்ம கிளைண்ட்டுக்கு என்ன ரெக்யர்மெண்ட் ரொம்ப முக்கியம். அந்த ரெக்யர்மெண்ட்டில் நம்ம என்ன டார்கெட்டை அச்சீவ் பண்ண போகிறோங்கிறது டார்கெட் ரொம்ப முக்கியம். அந்த டார்கெட் நம்ம எந்த வேலை அச்சீவ் பண்ண போகிறோங்கிறது இது ரொம்ப முக்கியம். ப்ளஸ் இதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், அந்த பட்ஜெட்டை எப்படி அலோகேட் பண்ண போகிறோங்கிறது இது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இதனாலையும் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ப்ராசஸ்லையும் ஒவ்வொரு இதுலையுமே நீங்கள் ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ளஸ் நம்ம அந்த டார்கெட்டை நோக்கி தான் நம்மளோட எல்லா ப்ராசஸருக்கான ஒரு வாட்டி வேலிடேஷன் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இட் வில் பி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இப்போ நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்தது கேம்பெயின் செட் பண்ண போகிறோம். கேம்பெயின் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கிரியேட் கேம்பெயின் பேஜ் கொடுத்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அவேர்னஸ், டிராஃபிக், என்கேஜ்மெண்ட், சேல்ஸ், ப்ரொமோஷன், லீட்ஸ்னு மல்டிபிள் கேட்டகரிஸ் இருக்கும். ஏன்னா அது வந்து இதெல்லாம் ஒவ்வொரு டைப் ஆஃப் கேம்பெயின்ஸ். உங்களோட என்ன அப்ஜெக்டிவ் ஏற்ற மாதிரி இந்த கேம்பெயின்ஸ் டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு ரீச் மட்டும் நிறையா வேணும், விச் மீன்ஸ் உங்களோட ப்ராடக்டையோ இல்லை உங்களோட வீடியோஸையோ இல்லை உங்களோட போஸ்டரையோ நிறைய பேர் பார்க்கணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், அது மாதிரி என்கேஜ்மெண்ட் வேணும். இல்லை புதுசாக நான் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கேன், இல்லை நான் ப்ராடக்ட் வந்து இன்னொரு நெக்ஸ்ட் 1 வீக் ஆர் 10 டேஸ் நான் லான்ச் பண்ண போகிறேன். லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு ஆடியன்ஸ் மத்தியில் இல்லை உங்களோட ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஃபர்ஸ்ட் க்ரியேட் பண்ணணும், ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணணும். அப்படிங்கிறதுல நீங்கள் அவேர்னஸ் கேம்பெயின் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கேம்பெயினில் உங்களுக்கு எந்த லீட்ஸோ ப்ளஸ் எதுவுமே கிடைக்காது, பட் ஒரு என்கேஜ்மெண்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய கேம்பெயின் ரன் பண்ண போகிறீங்க, அந்த கேம்பெயினுக்கு முன்னாடி ஒரு சின்ன அவேர்னஸ் கேம்பெயின் ரன் பண்ணிங்கன்னா மேபி இட் குட் பி கிவ் சம் எக்ஸ்ட்ரா ரிசல்ட்ஸ். பட் ஈவன் தோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராடக்ட் அண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் கோலை பொறுத்தம் ஆகும். பட் இப்போ நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிக்கிற டாஸ்க் என்னென்னா, நம்மளோட சோஷியல் மீடியா ஹேண்ட்லரான வினோக்கு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அவருக்கு ஒரு எல்லா பேசிஸையும் கவர் பண்ணி ஒரு கேம்பெயின் ஆடும் செட் பண்ணி அந்த ஆடு மூலிமா ஒரு லீடையும் நம்ம கெட் பண்ணி அந்த லீடை நம்ம கால் பண்ணி கன்வெர்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபண்டை ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட அல்டிமேட் கோல். ஸோ நம்மளோட கோலை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரியான ஆடியன்ஸ் நமக்கு ஃபஸ்ட்டு வேணும்னா, ஸோ யாரெல்லாம் ஆல்ரெடி அவங்களோட பிஸ்னஸுக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோ இல்லை சம்திங் ஏதோ லீட் ஜென்ரேஷன் சர்வீஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ, ஸோ அவங்க தான் நம்மளோட ஆடியன்ஸ், நமக்கு தேவைப்படுற ஆடியன்ஸ். ஸோ இட்ஸ் மீன்ஸ் என்னென்னா, எந்த ஒரு ஆடியன்ஸ் நமக்கு பே பண்ணவோ இல்லை நம்ம சர்வீஸை கெட் பண்ண ரெடியாக இருக்காங்களோ அந்த ஆடியன்ஸ் தான் நமக்கு வேணும். ஸோ
ஸோ பெட்டர் நம்மளோட இதுக்கு நம்ம தேவையானது லீட்ஸ் கேம்பெயின் தான் நமக்கு பர்ஃபெக்டான கேம்பெயின் செட். ஏன்னா நமக்கு வந்து அந்த யூஸரோட டீட்டெயில் வேணும், அவர் என்ன பண்ணுறாரு வேணும், அவரோட ரெக்யர்மெண்ட் என்ன நமக்கு வேணும், ப்ளஸ் அவரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வேணும். இது மூணுமே இருந்தால் தான் நாம் திருப்பி அவருக்கு கனெக்ட் பண்ணி நம்ம என்ன சர்வீஸோ இல்லை என்ன நம்ம டாஸ்க் பண்ணுறோமோ அதை பிச் பண்ணி ஃப்ரம் தர் வி கேன் ஏபிள் டு கெட் இட் அவுட். இல்லை நான் வந்து உங்கள் கிளைண்ட் பேஸ் வந்து வேறு கிளைண்ட் பேஸ் இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கிளைண்ட் வந்து ஒரு ஒரு ரியல் எஸ்டேட் பேஸில் இருக்காங்க, இல்லை உங்கள் கிளைண்ட் வந்து சம்வேர் பிட்வீன் ஒரு ஹோம் குக்கரி வச்சுருக்காங்க, இல்லை வீட்லேயே வந்து ஒரு பீஸா மேக் பண்ணுறதோ இல்லை வீட்லேயே அதை பேக் பண்ணி செல் பண்ணுறாங்க, அது மாதிரி டிஃப்ரெண்ட் கிளைண்ட்ஸ் எடுத்துருக்கப்போ அவங்களோட ரெக்யர்மெண்ட் நீங்கள் கேம்பெயினை டிஃப்ரெண்ட் என்கேஜ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து டேரெக்டாக வந்து மோர் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் ரீச் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு இம்போர்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ப்ராடக்ட் நிறைய ஆடியன்ஸை வைடராக போய் சேரணும்னா நீங்கள் அதுக்கு டிராஃபிக் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் கிளைண்ட் வந்து ஆல்ரெடி ஒரு இ-காமர்ஸ் போர்ட்டல் வச்சுருக்காங்க, அந்த இ-காமர்ஸ் போர்ட்டலில் ஆல்ரெடி அவங்க சம்திங் செல் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ ஷர்ட்ஸோ ட்ரௌசர்ஸோ இல்லை சம்திங் ஏதோ டாய்ஸோ ஃபோன்ஸோ மொபைல்ஸோ ஏதோ ஒரு கேஜெட்ஸ் அவங்க ஆல்ரெடி இ-காமர்ஸ் போர்ட்டலில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட கிளைண்ட்ஸ் இல்லை இந்த டிராஃபிக் எல்லாத்தையுமே அவங்களோட இ-காமர்ஸ் சைட்டில் சென்ட் பண்ணி அங்கே அவங்க பர்ச்சேஸை நீங்கள் எதாவது ட்ரிகர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஏபிள் டு ட்ரை எ சேல்ஸ். பிகாஸ் ஒவ்வொரு கேம்பெயினுக்குமே ஒவ்வொரு டைப் ஆஃப் பிஹேவியர் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு கேம்பெயின் கிளிக் பண்ணுறப்ப அந்த கேம்பெயின் எதுக்கு சூட் ஆகும் எதுக்கு சூட் ஆகாதுன்னு அதே ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கும். இப்போ நீங்கள் அவேர்னஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதை சொல்லும், ஓகே குட் ஃபார் ரீச், குட் ஃபார் பிராண்ட் அவேர்னஸ், குட் ஃபார் வீடியோ வியூஸ்னு. ஸோ மெட்டாவே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் தரும், அந்த கேம்பெயினில் உங்களால் என்ன அச்சீவ் பண்ண முடியும்னு. ஸோ உங்களோட டார்கெட் ஏற்ற மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நம்மளோட டார்கெட்ஸ் லீட்ஸ் தான். ஸோ நம்ம இப்போ லீட்ஸை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுப்போம். ஓகே, இப்போ லீட்ஸ் வந்த பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் கிரியேட் ஆகும். ஸோ ஆக்சுவலாக இந்த பேஜில் தான் உங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷனுமே நடக்கும். இந்த ஆட் செட்டில் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு ஆட் செட் இருக்கும். நம்ம ஆட் செட்டில் இந்த ஆட் செட்டுக்கு கீழே தான் நம்ம வந்து நம்மளோட ஆட்ஸை ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆட்ஸில் வந்து நீங்கள் மல்டிபிள் ஆட்ஸோ சிங்கிள் ஆட்ஸ் எப்படி வேணால் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆட்ஸை நம்ம இங்கே தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். இதுக்கேற்ற மாதிரி தான் எல்லா ஃபங்க்ஷன் நடக்கும். ஓகே ரைட், இப்போ நம்மளோட எல்லா ரெக்யர்மெண்ட்டுமே கேதர் பண்ணிட்டு கடைசியாக இப்போ வந்து கேம்பெயின் செட் பண்ண ஆட் மேனேஜர் வந்துட்டோம். இப்போ இந்த ஆட்ஸ் மேனேஜரில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே இந்த ஃபஸ்ட்டு கேம்பெயின் டீட்டெயில் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகே, இந்த கேம்பெயின் நேம் வந்து உங்களுக்கு என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். இந்த நேம் எதுனா ஜஸ்ட் உங்களோட கேம்பெயின் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக மட்டுமே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 5-6 கேம்பெயின் ரன் பண்ணுறீங்க, இல்லை மோர் தென் 100 கேம்பெயின்ஸ் ரன் பண்ணுறீங்கன்னா எந்த கேம்பெயினில் என்ன எதுன்னு ரன் பண்ணுறீங்கன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மட்டும்தான் இந்த கேம்பெயின் நேம். ஒன்ஸ் கேம்பெயின் நேம் வந்து கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பையிங் டைப்னு இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த ஆட்ஸில் மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் ஆட்ஸ் இருக்குது. ஓகே, இந்த பையிங் டைப்பில் ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஆக்ஷன், செகண்ட் ஒன் இஸ் ரிசர்வ்டு. இப்போ இந்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுங்கிறது ஆஸ் யூஷுவல் அந்த நேம் சொல்கிற மாதிரி இது ஒரு ஏலம். ஓகே, ஸோ மெட்டா வந்து நீங்கள் என்ன ஆட் போஸ்ட் பண்ணுறீங்களோ இல்லை எந்த ரிலவெண்ட் ஆஃப் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் யூசர்ஸ் அது மாதிரி என்ன டார்கெட் பண்ணுறாங்களோ அதை விட யார் அதிகமாக பிட் பண்ணுறாங்களோ அவங்களோட போஸ்ட்டை வந்து புஷ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ரெண்டு டிஜிட்டல் மார்க்கெட்டுன்னு வச்சுக்கோம், ஏபின்னு 2 பேர் இருக்காங்க. ஓகே, 2 பேரும் ஒரே கேம்பெயின், எல்லா கண்டிஷன்ஸுமே சேம். கேம்பெயின் டார்கெட் ரீஜியன், கேம்பெயினில் யூஸ் பண்ணுற போஸ்டர், கேம்பெயினில் யூஸ் பண்ணுற எல்லா டெக்ஸ்ட்டு, ப்ரைமரி டெக்ஸ்ட்டு, கீவேர்ட்ஸு எல்லாமே சேமாக இருக்குது. பட் ஆனால் ஏ வந்து ஒரு 200 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாரு பர் டேக்கு, பி வந்து ஒரு 300 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா யூஸ்வலி மெட்டா வந்து இந்த 300 ருபீஸ் இருக்க ஹையர் பிட் வேல்யூ தான் ஃபஸ்ட்டு வந்து புஷ் பண்ணும். ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு ஆடில் வந்து யூசர் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதை டிஃபைன் பண்ணுறது தான் இந்த ஆக்ஷன். ஸோ யார் அதிக பிட்டிங் ப்ரைஸ் தராங்களோ அவங்களோட ஆட் வந்து ஃபஸ்ட்டு போயிடும். இன்னொன்று செகண்ட் ஆப்ஷன் வந்து ரிசர்வ்டு. ஸோ ரிசர்வ்டுன்னு என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சின்னதாக கேம்பெயின் ரன் பண்ணாமல் ஏதோ ஒரு பெரிய கம்பெனிக்கோ இல்லை எம்என்சிக்கோ ஒரு லாங் டேர்ம் பீரியடில் ஒரு ஆடை ஹேண்டில் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஹுண்டாய் வந்து ஒரு கார் ரிலீஸ் பண்ணுறாங்க, அந்த காருக்கு ஒரு ப்ரோமோவோ இல்லை ஒரு ப்ரீ என்கேஜ்மெண்ட்டோ ஸோ அது மாதிரி ஒரு கேம்பெயின் ரன் பண்ணும். ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுறாங்க. அப்படி 6 மந்த்ஸ் கேம்பெயின் ரன் பண்ணுறப்போ இல்லை லாங்கர் பீரியட் ரன் பண்ணுறையோ நம்மளால் ரிசர்வ்டு ஆட் ரன் பண்ண முடியும். இந்த ரிசர்வ்டு ஆடில் என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு ஒரு மினிமம் ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் வந்து நீங்கள் ஆட் கேம்பெயினே ஒரு 50,000 ருபீஸ்க்கு 1 lakh ருபீஸ்னு ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் அக்கௌண்ட்டுக்கு அக்கௌண்ட் அதை டிபெண்ட் ஆகும். ஸோ அதை பொறுத்து மெட்டா வந்து உங்களுக்கு ஒரு மினிமம் பட்ஜெட் சொல்லுவாங்க. ஓகே, 60,000 ருபீஸ், 30,000 ருபீஸ், 1 lakh ருபீஸ் பர் மந்த் அது மாதிரி. ஸோ அது மாதிரி நீங்கள் ரிசர்வ் பண்ணிட்டு நீங்கள் ரன் பண்ணுறப்போ நீங்கள் என்ன பட்ஜெட் கமிட் பண்ணுறீங்களோ மீன்ஸ் என்ன பட்ஜெட் மெட்டா உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த பட்ஜெட் நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகணும். ப்ளஸ் அந்த டைம் பீரியட் ஃபுல்லாக நீங்கள் ஆட் ரன் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ரிசர்வ்டு போகலாம். லாங் டேர்ம் ஆடு ப்ளஸ் இது மாதிரி வந்து கண்டினியூஸாக ரன் பண்ணுறீங்கன்னா ரிசர்வ்டு பெஸ்ட்டு. இல்லை ஷார்ட் டைம் நான் ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி நான் ஒரு ஆடு ரன் பண்ணி பார்ப்பேன், அந்த ஆடோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு நான் திருப்பி நெக்ஸ்ட் ஆடோ ப்ளஸ் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறது எல்லாத்தையுமே டிஃபர் பண்ணிக்கிட்டா ஆக்ஷன் தான் பெஸ்ட்டு டைப்.
ஸோ இங்கே வந்து ஆக்ஷன் சூஸ் பண்ணிட்டு திருப்பி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்து பட்ஜெட் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஓகே, ஸோ உங்கள் ஆடுக்கு வந்து எதர் கேம்பெயினுக்கு பட்ஜெட் செட் பண்ண போகிறீங்களா இல்லை ஆடுக்கே வந்து மொத்தமாக ஒரு பட்ஜெட் செட் பண்ண போகிறீங்களா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு கேம்பெயினில் ஒரு மொத்தம் ஒரு 4 ஆடு ரன் பண்ணுறீங்கன்னா அந்த 4 ஆடுக்கும் ஈக்குவலாக ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்களா இல்லை அந்த 4 ஆடுக்கு காமனாக ஒரு பட்ஜெட் செட் பண்ணிட்டு அந்த 4 ஆடில் எது அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு மெட்டாவே டிசைட் பண்ண போகிறீங்கன்னு டிசைட் பண்ணிக்கிறோம். ஸோ யூஸ்வலாக வந்து ஆட் செட் பட்ஜெட் தான் பெஸ்ட்டு. ஸோ அப்போ தான் நீங்கள் அந்த ஆடுக்கு எவ்வளோ காஸ்ட் செலவு பண்ணியிருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு ஆட் 2 ஆட் ரன் பண்ணுறீங்கன்னா இதுதான் பெஸ்ட்டு. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா சப்போஸ் இன்கேஸ் வந்து உங்களோட ஆடு வந்து ஏதோ ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டோ இல்லைனா வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரிலவெண்ட்டாவோ ஹவுசிங் இஷ்யூஸ் ரிலவெண்ட்டாவோ இல்லை நீங்கள் போடுற ஆடோ இல்லை போஸ்டரோ எக்கனாமிக்கல்ஸாவோ இல்லை பொலிட்டிக்கலாவோ இல்லை எலெக்ஷன் ரிலவெண்ட்டாக ஏதோ நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் கண்டிப்பாக அதை மென்ஷன் பண்ணணும். ஓகே, எஸ் ஐ டிக்ளேர் அப்படின்னு இந்த ட்ராப்டவுனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ரிலவெண்ட்டாக இருந்ததுன்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு ஒவ்வொரு டேர்முக்கும் ஏற்ற மாதிரி அவங்க சில வெரிஃபிகேஷன் சிஸ்டம் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டை ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மஸ்ட்டு செபி அப்ரூவ்டு ரிஜிஸ்டர்டு ஏதோ ஒரு ஏஜென்ட்டாக இருக்கணும், இல்லை செபி சர்டிஃபைடு ஏதோ ஒரு யூஸராக இருக்கணும். செபி சர்டிஃபைட் யூஸராக மட்டும்தான் நம்ம லாங் டேர்ம் ரன் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஆட் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி அவரோட வெரிஃபிகேஷன் சிஸ்டமும் மாறும். அதில் நீங்கள் அப்ளிகபிள் ஆகலன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும். இது நம்மளோட தேவைக்கு தேவை கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ரெகுலராக வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ளஸ் வந்து ஆண்டர்பிரனர் டார்கெட் பண்ணுற மாதிரி தான் ஆட் ரன் பண்ண போகிறோம். நம்மளோட இந்த வீடியோக்கு ரெக்யர்மெண்ட் தேவையில்லை. நெக்ஸ்ட் போய்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா இதுதான் ஆட் செட் லெவல். ஓகே, மொத்தம் இந்த ஆடில் வந்து மொத்தம் 3 லெவல் இருக்கும். ஓகே, கேம்பெயின் லெவல், செட் லெவல், தென் ஆட் லெவலில் 3 லெவல் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட் வந்து கேம்பெயின் லெவலில் கேம்பெயின் டீட்டெயில், கேம்பெயின் என்ன பட்ஜெட், கேம்பெயின் எப்படி ஹேண்டில் பண்ணணும் எல்லாத்தையுமே அங்கே டிஃபைன் பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஆட் செட் லெவல். இந்த ஆட் செட் லெவல்லையுமே நீங்கள் நேம் தரது கொடுத்துக்கலாம். இதுவும் ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி உங்கள் ரெஃபரன்ஸுக்கு தான். மேபி வந்து இதை வந்து க்ரோ ஆடு இல்லை க்ரோ ஆட் செட் அது மாதிரி வந்து ஈஸி ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் செட்டை ஹேண்டில் பண்ணுறப்ப பாயிண்ட் அவுட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ஃபார் யுவர் விஷ். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கன்வர்ஷன் இருக்குல்ல, இந்த கன்வர்ஷனில் தான் நம்ம வந்து நம்மளோட ஆடியன்ஸை எந்த இடத்துல கன்வெர்ட் பண்ண போகிறோம் நம்ம டிசைட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். வந்து வெப்சைட் அண்ட் இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ், வெப்சைட் அண்ட் கால்ஸ், இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் மெசேஞ்சர், கீழே சிங்கிள் இன்னொரு ட்ராப் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வெப்சைட், இன்ஸ்டன்ட் ஃபார்ம், மெசேஜர், இன்ஸ்டாகிராம் அது மாதிரி வந்து ஒவ்வொரு ஆப்ஷனும் இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஆட்ஸ் மேனேஜர் போர்ட்டலே ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு வேறு ஓல்டு அக்கௌண்ட் வச்சிங்கன்னா இல்லை கொஞ்சம் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், இல்லை இல்லாமல் இருக்கும். நியூ அக்கௌண்ட் வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். 1-2 பிளேஸ்மெண்ட்டு அதோட டெஃபினேஷன் மட்டும் தான் முன்ன பின்ன மாறி இருக்கும். பட் நீங்கள் ஈஸியாக ஒரு வாட்டி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி நம்ம கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஆடு நம்மளோட டார்கெட் எல்லாமே செக் பண்ணணும். அந்த நம்ம கிளைண்ட்டோட நம்ம என்ன டார்கெட் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த கிளைண்ட் வந்து நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இ-காமர்ஸ் வச்சிருக்காரு. அந்த இ-காமர்ஸ்க்கு நம்ம லீடு புல் பண்ணணும்னா நீங்கள் இங்கே மஸ்ட் வந்து வெப்சைட் அண்ட் கால்ஸ் இல்லை வெப்சைட் இதுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் போஸ்டரில் உங்களோட கிரியேட்டிவ் பார்த்து யார் இன்ட்ரெஸ்ட் ஆகிறாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அங்கே தான் தே கேன் ஏபிள் டு ஸ்டார்ட் தர் ஒர்க். பட் இப்போ நாம் பண்ண போகிற ஒர்க்குக்கு வந்து நமக்கு தேவையான நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒரு ஆடு செட் பண்ணி அதில் லீடு ஜென்ரேட் பண்ணி அந்த லீடை பேசி நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ விச் மீன்ஸ் நமக்கு வந்து நம்மளோட சர்வீஸ் யாருக்கு வேணும் இல்லை நம்ம சர்வீஸ் யாரெல்லாம் எதிர்பார்த்துருக்காங்க அவங்கள டார்கெட் பண்ண போகணும். ஸோ அவங்கள்ட்ட வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணணும். ஸோ அப்போ தான் முதல்ல நம்மளோட சர்வீஸ் அவங்களுக்கு சூட் ஆகுமா இல்லை நான் அவங்களோட எதிர்பார்ப்புக்கு நம்மளால் எதாவது சர்வீஸ் பண்ண முடியும், நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும், அதுக்கேற்ற மாதிரி அதை கம்யூனிகேட்டே பண்ண முடியும். ஸோ நம்ம ரெக்யர்மெண்ட்டுக்கு நம்ம இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ் மட்டும் சூஸ் பண்ணிக்கோம். ப்ளஸ் இந்த இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸில் நம்மளால் யூசர் நேம், அவங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அதுக்கு மேலே அவங்கள பற்றி நீங்கள் ஏதோ கொஸ்டின் கேட்க விருப்பம் அப்படின்னா கொஸ்டின்ஸ், ஸோ இது மாதிரி நிறையா டேட்டா கேதர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஒரு யூசரை பற்றி டேட்டா கெயின் பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ் தான் இட்ஸ் மச் பெட்டர் ஆப்ஷன். ஓகே, நீங்கள் இப்போ தான் பேஜ் கிரியேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்து மெட்டாவோட லைக் இன் டேர்ம்ஸ் அக்செப்ட் பண்ணணும். ஸ்க்ரோல் பண்ணி ஐ அக்ரி இன் டேர்ம்ஸ் கண்டிஷன். ஸோ ஒவ்வொரு வாட்டி நீங்கள் பேஜ் புதுசாக கிரியேட் பண்ணுறப்ப இந்த இடத்துல அதுவே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் இந்த போர்ட்டலில் இருக்க எல்லா ப்ராசஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமானது. ஆட்டோமேட்டிக்காக அதே உங்களுக்கு கைட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடும். அடுத்தது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பர்ஃபார்மன்ஸ் கோல். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆட் செட் பண்ணிட்டோம், கேம்பெயின் டிசைன் பண்ணிட்டோம், ஸோ ரெக்யர்மெண்ட்டை ஃபில்டர் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். பட் இப்போ நம்ம வந்து மெட்டாட்ட நம்ம சொல்லணும் எனக்கு எது மாதிரியான ரிசல்ட்டு நீ எதிர்பார்க்குற இல்லை நான் உன்ட்டு என்ன மாதிரி ரிசல்ட் எதிர்பார்க்குறேன் நாம் அதை டிஃபைன் பண்ணணும். இப்போ நீங்கள் அந்த இது ட்ராப்டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். ஓகே, மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் லீட்ஸ் ஆர் மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன் லீட்ஸ். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் லீட்ஸ்னு வச்சுக்கோங்களேன்.
ஜஸ்ட் எனக்கு வந்து ஜஸ்ட் மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் லீட்ஸ்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் லீட்ஸ் நிறைய வரும். பட் ஆனால் நிஜமாலுமே அந்த லீட்ஸ் எவ்வளோ கன்வெர்ட்டபிளாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அதில் ஜங்க் லீட்ஸ் வரலாம், இல்லை பீப்புள் அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாத யார் வேணால் கூட வரலாம். ஏன்னா மெட்டா வந்து மேக்ஸிமைஸ் லீட்ஸ்னு கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு எவ்வளோ நம்பர் புஷ் பண்ண முடியும்னு பார்த்து அவ்வளோ டேட்டா மட்டும் தான் புஷ் பண்ண வெளியே அதோட ரிலவன்ஸ் நியர்பை அவங்க நிஜமாலுமே அதுக்கு இன்ட்ரெஸ்டடாக பீப்புளான அதை வேலிடேட் செக் பண்ண முடியாது. ஸோ அதனால் மோஸ்ட்லி இந்த நம்பர் ஆஃப் லீட்ஸ் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அதில் ரிசல்ட் கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ வி வில் சூஸ் மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன் லீட்ஸ். ஓகே, இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு செட் பண்ணியாச்சு. அடுத்த நெக்ஸ்ட் லெவலில் டேட்டா செட். ஸோ டேட்டா செட்டுங்கிறது எதுக்காகனா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இனிஷியலாக ஆட் ரன் பண்ண போகிறப்போ நம்மளோட ஆடு பர்ஃபார்மன்ஸ் ஜென்ரலாகவே டவுனாக தான் இருக்கும். அதுக்கு என்ன ரீசன்னா, நம்மளோட ஆடியன்ஸ் யார், இல்லை நம்ம எது மாதிரியான ஆடியன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஸோ எது மாதிரி ஆடியன்ஸ்லாம் நமக்கு ரெலவெண்ட்டாக இருப்பாங்கிறது மெட்டாட்ட டேட்டா இருக்காது. ஏன்னா இது ஒரு புது பேஜ், புது அக்கௌண்ட், உங்களுக்கு என்ன தேவைங்கிறது மெட்டாக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதனால் ஜென்ரலாக அதுக்கு பர்ஃபார்மன்ஸ் இனிஷியலாக டவுனாக தான் இருக்கும். பட் போக போக அதை நம்மளால் சரி பண்ண முடியும். அது எப்படி சரி பண்ணலாம்னா இந்த டேட்டா செட் மூலியமாக தான். ஸோ இந்த டேட்டா செட்டோட ஃபங்க்ஷன் என்னென்னா, எந்தெந்த கிளைண்ட்ஸ்லாம் எங்கேஜ் ஆகுறாங்க, இல்லை எந்தெந்த லீட்ஸ்லாம் உங்களுக்கு வந்திருக்கு, அந்த லீட்ஸ்க்கு நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணீங்க, அந்த லீட்ஸ் கன்வெர்ட்டடாக நாட் கன்வெர்ட்டடாக என்ன நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபர்தர் ஆடியன்ஸோ இல்லை நெக்ஸ்ட் ஆட் ரன் பண்ணுறப்பையோ இல்லை நெக்ஸ்ட் டே அது பர்ஃபார்மன்ஸும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டேட்டா செட் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மச் ஈஸியாக இருக்கும். இந்த டேட்டா செட்லையுமே 2 டைப்ஸ் இருக்குது. ஏதோ நம்ம டேட்டா செட்டை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெப்சைட்டில் வச்சுருக்கீங்க, இல்லை உங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து ஏதோ இ-காமர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட வெப்சைட்டில் கிளைண்ட்டு டேரெக்டாக லேண்ட் ஆகுறாங்க. பட் அட் த சேம் டைம் நம்ம அடுத்த வாட்டி ஆட் ரன் பண்ணுறப்போ அந்த சேம் கிளைண்ட்டுக்கு நம்ம ஆட் டிஸ்பிளே ஆகும்னா இந்த மெட்டாலேருந்து பிக்சல்னு ஒரு டேட்டா இருக்குது. நம்ம லேட்டராக அதை பார்ப்போம். அந்த பிக்சல் டேட்டா எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க சைட்டில் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணணும். அப்படி இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா ஸோ அந்த சைட்டில் லேண்ட் ஆகிற எல்லா விசிட்டர்ஸுமே ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த பர்டிகுலர் பேஜுக்கு ஆட் ரன் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு அந்த யூசர்ஸ்க்குலாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ நமக்கு இப்போ அது தேவை கிடையாது, பிக்சல் தேவையில்லை. வி ஜஸ்ட் கிரியேட் அ நார்மல் டேட்டா செட். பிகாஸ் நமக்கு ஜஸ்ட் லீடு தான் வேணும். இந்த டேட்டா செட்டே நம்ம போதுமானது. கிரியேட் டேட்டா செட் கொடுத்தீங்கன்னா டேட்டா செட்டுக்கு ஒரு நேம் கொடுப்போம். ஸோ நேமே வந்து நம்ம க்ரோ யுவர் பிஸ்னஸ்னே கொடுத்துக்குவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த டைனாமிக் ரூல்ஸு, டைனாமிக் கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் ரொம்ப ப்ரோ விஷயம். இது நமக்கு இப்போதைக்கு தேவை கிடையாது, ஜென்ரலாகவே தேவையில்லை. ஏன்னா அதனால் வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் யூஷுவல் திங். இங்கே தான் நம்ம வந்து முக்கியமான செட் பண்ண போகிறோம். ஓகே, டெய்லி பட்ஜெட் அண்ட் ஷெடியூல் செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெய்லி பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் டிஃபர் ஆகும், ஒவ்வொரு ஜியோகிராஃபிக்குமே டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்தியன் யூஸரை டார்கெட் பண்ணிங்கன்னா இங்கே இந்தியாவில் ஜென்ரல் கம்பேரிட்டிவ்லி அதர் டெவலப்டு கண்ட்ரிஸோட இங்கே சிபிசி ரேட் கம்மி. ஸோ அதனால் உங்களுக்கு மினிமம் ஆட் பட்ஜெட்டும் கம்மியான பட்ஜெட்டில் இருக்கும். ஸோ கண்ட்ரி ஜியோகிராஃபி இந்த வேல்யூ டிபெண்ட் ஆகிட்டே இருக்கும். பட் யூஸ்வலாக அதே மாதிரி இது அக்கௌண்ட்டும் டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப நாளாக நீங்கள் ஆடு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி நிறைய பேர்த்து நீங்கள் ஆடு ட்ரை பண்ணியிருக்கீங்க, ஆல்ரெடி மெட்டாவில் இந்த ஆடை கொண்டு நீங்கள் சம்திங் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்குன்னா நெக்ஸ்ட் டைமில் நீங்கள் ஆடு போடுறப்போ உங்களுக்கு அதுவே மினிமம் பட்ஜெட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணும். இப்போ மினிமம் பட்ஜெட் நார்மலி இப்போ 800 காட்டினா சம்வேர் நம்மளால் 200 கூட போட முடியும். மேபி நம்ம வந்து ஜஸ்ட் 200 மட்டும் இப்போ ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஆட் பட்ஜெட் தென் ஆட் பட்ஜெட் இப்போ செட் பண்ணியாச்சு. இதுவும் டெய்லி பட்ஜெட் நம்ம செட் பண்ணியிருக்கோம். திருப்பி கீழே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா ஷெடியூல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் டெய்லி ஆட் ரன் பண்ணோம், எனக்கு எப்போ இன்டென்டிவ் டேட் தெரியாது, கண்டினியூஸாக ரன் பண்ண விரும்பினா நீங்கள் ஓப்பன் டேட்டாக விட்டுறலாம். இல்லை எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கான பர்ஃபார்மன்ஸ் மட்டும் செக் பண்ணணும், 1 டேஸ்க்கான 1 டேல மேக்ஸிமம் எந்த பர்ஃபார்மன்ஸும் கிடைக்காது. ஏன்னா மெட்டாவில் உங்களுக்கு ஆட் அப்ரூவ் பண்ணவே சர்டன் டைம் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதோட புஷ் ஆகி திருப்பி அதுலேருந்து என்கேஜ்மெண்ட் வரது ரொம்ப கஷ்டம். ஸோ எந்த ஒரு ஆடு கேம்பெயின் பிளான் பண்ணாலும் மினிமம் 3 டேஸ் பிளான் பண்ணுங்கள். லெஸ் தென் 3 டேஸ் எது பிளான் பண்ணிங்கனாலுமே உங்களால் அது பாசிட்டிவாக ஃபெயிலியராக அது உங்களுக்கு எந்த லேர்னிங்குமே கிடைக்காது. ஸோ வாட் எவர் த அமௌண்ட் இஸ் மினிமம் 3 டேஸ் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, உங்கள் ஆடுங்கிற உங்களோட டிபெண்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. பட் மோஸ்ட்லி ஓப்பன் பட்ஜெட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் டெய்லி நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கோங்க. ஓப்பன் டேட்லேயே விட்டுருங்க, ஸ்பெசிஃபிக்காக டேட் வந்து மென்ஷன் பண்ண வேணாம். ஓகே, ஸோ அப்படியே திருப்பி ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட்டு ஆடியன்ஸ் கண்ட்ரோல். ஓகே, இந்த மொத்த மெட்டா ஆட் ப்ராசஸ்லையுமே இல்லை மொத்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராசஸ்லையுமே இல்லை நீங்கள் வெளியே போய் எங்கே போய் என்ன படித்தாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட் ரிலவெண்ட்டாக ஒரு ஐடியா தேடிட்டு இருக்கீங்க, இல்லை மெட்டா ரிலவெண்ட்டாக ஒரு இது தேடிட்டு இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆன்டர் பண்ணால் உங்களுக்கு லீடு வரல, மெட்டாவில் கொஞ்சம் வீடியோ ரன் பண்ணால் பரவாயில்ல, இல்லை ஏதோ ஆட் ரன் பண்ணி யாரோ லீடு கொடுத்தா பரவாயில்லன்னு நீங்கள் யோசித்த நிமிஷமே அது ரிலவெண்ட்டான வீடியோ உங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக் ஃபீட்லேயும் கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் வரலையா, இந்த கோர்ஸை படிங்க, இல்லை உங்களுக்கு இது கிடைக்கலையா அதை படிங்க, இல்லைன்னா வந்து ஜஸ்ட் ஜாயின் அவர் 1 டே மாஸ்டர் கிளாஸ் about the ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட், அது மாதிரி ஏதோ ஒன்று வந்துட்டுருக்கோம். இது கண்டினியூஸாக இது மெட்டா. பிகாஸ் நீங்கள் எப்போ சர்ச் பண்ண ஆரம்பிச்சிங்களோ ஆட்டோமேட்டிக்காக மெட்டா வந்து உங்களுக்கு ரிலவெண்ட்டான எல்லாத்தையுமே புஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். தட்ஸ் ஹவு திஸ் அல்காரிதம் ஒர்க்ஸ்.
ஸோ உங்களுக்கு என்ன தேவை இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி ஆட்கள் வேணுங்கிறத இந்த ஆடியன்ஸ் இந்த செக்ஷனில் தான் முடிவு பண்ணுறது. இந்த ஆடியன்ஸ் கண்ட்ரோல் வச்சு தான் நம்மளோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் எல்லாமே இங்கே இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் கண்ட்ரோலில் ஃபஸ்ட்டு லொக்கேஷன். நீங்கள் எந்த கண்ட்ரியில் ஆடு பிளான் பண்ணுறீங்க, எந்த ஜியோகிராஃபியை கவர் பண்ண போகிறீங்க, ஸோ உங்கள் என்ன ப்ராடக்ட்டை நீங்கள் புஷ் பண்ண போகிறீங்கன்னு பொறுத்து கண்ட்ரியை ஜியோகிராஃபியை டிஃபைன் பண்ணி ஃபஸ்ட்டு கண்ட்ரியை இன்க்ளூட் பண்ணிக்கணும். செய்தால் நீங்கள் கண்ட்ரியை இன்க்ளூட் பண்ணலாம், இல்லை ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனும் இன்க்ளூட் பண்ணலாம். இப்போ நம்ம கேஸுக்கு வந்து நம்ம கம்ப்ளீட் வீடியோவும் கம்ப்ளீட் இதுவுமே நம்ம தமிழ்லேயே பண்ணுறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஓவரால் இந்தியா ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு தமிழ்நாடு மட்டும் ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம இந்தியாவில் தமிழ்நாடுன்னு ஒரு செக்ஷன் மட்டும் ஒரு ஸ்டேட்டை மட்டும் கவர் பண்ணி ரன்னுறோம். வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் லைக் கரூரில் இருக்க உங்களோட வேறு ஏதோ கிளைண்ட்டோ இல்லை சம்திங் வேறு ஏதோ டிஸ்ட்ரிக்டில் வேறு யாரோ அவங்க இருக்க ஏதோ ஃபிசிக்கல் பிஸ்னஸுக்கு ஏதோ மார்க்கெட்டிங் பண்ண சொல்லி உங்களுக்கு ஒரு அப்ரோச் பண்ணுறாங்க, இல்லை அதுக்காக வந்து உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கரூரில் இருக்க ஒரு பொட்டிக்கு இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை நீங்கள் அட்வர்டைஸ் மூலிமா பீப்புளுக்கு வந்து உங்கள் கரூர் இந்த ரீஜனில் இருக்கவங்கள திருப்பி நீங்கள் கூப்பிடணும். இது மாதிரி எந்த டிஸ்ட்ரிக் வேணால் இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள், அது மாதிரி உங்கள் ஷாப்புக்கோ இல்லை ஃபிசிக்கல் இடத்துக்கோ அவங்கள வர வைக்கணும்னா ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கூட போயிடலாம். கரூர்னா கரூர், இது வந்து எல்லாம் அது பக்கத்தில் நியர்பை ஏதோ பிளேசஸ் இருந்தால் நியர்பை பிளேசஸ். ஸோ என்னன்னா நீங்கள் இந்த லொக்கேஷனில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட நியர்பை என்ன அவைலபிளோ அந்த அவைலபிள் இருக்கும், அதை மட்டும் பிக் பண்ணிக்கோங்க. திருப்பி ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனீங்கன்னா ஓகே, ஷோ மோர் ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா இப்போ வந்து இங்கே தான் வந்து மினிமம் ஏஜ் கேட்டகரி எவ்வளோ செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது நீங்கள் வந்து ஒரு ஷர்ட் விற்க போகிறீங்க. இது வந்து ஒரு ஒயிட் ஷர்ட் விற்க போகிறீங்க. ஒயிட் ஷர்ட் அட்லீஸ்ட் த ஒயிட் ஷர்ட் மேட் ஃபார் அ மென்ஸ் அரல்ஸ் த ஒயிட் ஷர்ட் ஃபார் அ எல்டர் பீப்புள். யாரெல்லாம் வந்து ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கவங்க அது மாதிரி பீப்புள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைப் ஆஃப் மெட்டீரியலோ இல்லை ஒரு டைப் ஆஃப் லைக் அன் ஃபேப்ரிக்கோ ஏதோ சம்திங், அதாவது 30 இயர் மேலே இருக்க ஏஜ் ஆஃப் பீப்புள் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மஸ்ட்டு உங்கள் ஆட் கேம்பெயினிங் இங்கே 30 செட் பண்ணணும். பிகாஸ் உங்கள் ஏஜுக்கோ இல்லை உங்கள் ஆடியன்ஸுக்கோ ரிலவெண்ட்டாக இல்லாத ஒரு விஷயத்த அந்த ஆடியன்ஸுக்கு அது வேஸ்ட். அது உங்கள் ப்ராடக்ட்டுக்கும் அந்த ஆடியன்ஸுக்கும் ரிலவெண்ட்டே கிடையாது. கண்டிப்பாக வந்து இப்போ ஒரு 14 வயசு பையனோ 10 வயசு பையனோ உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறதுனால உங்களுக்கு உங்கள் சேல்ஸும் நடக்க போகிறதில்ல, அங்கே எந்த கன்வர்ஷனும் நடக்க போகிறதில்ல. ஏன்னா இப்போ இருக்க வேகமாக ஸ்க்ரோலிங் கல்ச்சரில் உங்கள் ஆடு வந்தாலே உடனே ஸ்க்ரோல் பண்ணி விட்ருவாங்க. உங்களுக்கு அங்கே இனிஷியல் பையிங் டைம் ஒரு மைக்ரோ செகண்ட் கூட கிடையாது. ஸோ அந்த காஸ்ட் உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் உங்கள் ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு மினிமம் ஏஜை செட் பண்ண கேட்டகரைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இதில் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து மோஸ்ட்லி ஆண்டர்ப்ரனர்ஸ் ஆர் பிஸ்னஸ் பீப்புள் ஆர் ஸ்மால் ஸ்கேல் ரன்னர்ஸ் ஹூ லுக்கிங் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் அன் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்யூஷன். ஓகே, ஏதோ ஒரு வகையான அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லை மெட்டா ஆட் கேம்பெயின் ரன் பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலாம் மட்டும் தான் இப்போ நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். இல்லை அந்த ரெக்யர்மெண்ட்டோட யார் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறாங்களோ அவங்களுக்கு தான் இப்போ நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் பர் அந்த இதுபடி நம்மளோட மினிமம் க்ரைட்டீரியா ஜென்ரலாகவே ஒரு 22 ஆர்எல்ஸ் 30 ரேஞ்ச் ஆர்எல்ஸ் மோர் தென் 25க்கு மேலே இருக்கும்னா அது ரெலவெண்ட்டாக இருப்பாங்க. பிகாஸ் ஒரு 22க்கு மேலே ஏஜுக்கு அப்புறம் அவங்க கையில் கொஞ்சம் ஃபண்டு ஸ்டார்ட் ஆகும், இல்லை வேறு ஏதோ பிஸ்னஸ் ஐடியாஸோ இல்லை அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் எல்லாருமே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பெட்டர் வி கீப் அன் ஆவரேஜ் ரேஞ்ச் ஆஃப் 23 செட் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி வந்து சப்போஸ் இன்கேஸ் எதை எக்ஸ்க்ளூட் ஆடியன்ஸ் அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லாத விஷயம். நம்ம ஒரு பெரிய கேம்பெயின் ரன் பண்ணுறோம், நம்மள்ட்ட ஆல்ரெடி ஒரு ப்ரீ டேட்டா செட் இருக்குது. அந்த டேட்டா செட்டையும் நம்ம ஆடியன்ஸ் லிஸ்ட்டில் சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த கிளைண்ட்ஸ்க்கெலாம் ஷோ பண்ணாதான் நம்ம சொல்கிறது மட்டும் தான் எக்ஸ்க்ளூட். நம்மளோட ரெக்யர்மெண்ட் இப்போ தேவையில்லை, அதை பற்றி டீட்டெயில் வேணால் அப்புறமா பார்ப்போம். ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம்னா இங்கே தான் வந்து முக்கியமானது அட்வான்டேஜ் ப்ளஸ் ஆடியன்ஸ். ஸோ இங்கே தான் வந்து நம்மளோட ஆடியன்ஸை என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, யார் யாரெல்லாம் நமக்கு வேணும்னு அவங்க எல்லாத்தையும் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே லைக் அன் அட்வான்ஸ் சஜஷன் ஆப்ஷனல் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஏஜ் பார் வரும். இப்போ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி மினிமம் ஏஜ் செட் பண்ணிட்டோம். மினிமம் ஏஜ் 23 செட் பண்ணால இங்கே ஏஜ் ஆட்டோமேட்டிக்காக 23 வந்துருச்சு. அட் த சேம் டைம் மேக்ஸிமம் ஏஜ் 65 இருக்குது. நமக்கு 65 ஏஜ் 65 ப்ளஸ் இருக்க பீப்புள் நமக்கு இதுக்கு ரிலவெண்ட்டாக இருப்பாங்கன்னு பார்த்தா கொஞ்சம் அதுக்கான சான்சஸ் கம்மி. பிகாஸ் ஏன் இந்த ரேஞ்ச் வந்து இட்ஸ் அபோவ் வெரி எல்டர்லி பீப்புள். ஓகே, நம்மளோட செட்டில் நம்மளோட ஆடியன்ஸ் செட் வந்து மினிமம் ஃபால்ஸ் அரௌண்ட் 23 to or 50 ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட இந்த கெரியர் எதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலுமே முக்கியமாக வந்து உங்களுக்கு இந்த ஜட்மெண்டல் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, எந்த ப்ராடக்ட்டை யார் வாங்குவாங்க, யாரால் வாங்க முடியும், யார் இதுக்கான தகுதியான ஆடியன்ஸ்னு உங்களுக்கு ஒரு ஜட்மெண்டல் ஸ்கில் வேணும். இந்த ஜட்மெண்டல் ஸ்கில் இருந்தால் மீதி எல்லா டூல்ஸுமே ரொம்ப ஈஸியான விஷயம் தான். எடிட்டில் 65ல் 50 வச்சுக்கோ. நம்பர் 50 கூட நம்ம ரேஞ்சுக்கு அதிகம் தான். மேபி வில் கீப் 45 ரொம்ப ஷார்ப்பாக வச்சுக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன டிஃபைன் பண்ணிட்டோம்னா மெட்டாக்கு எனக்கு ஆடியன்ஸ் செட்டு அவங்க ஆடியன்ஸ் வந்து 23 45 வயசுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும்னு கிளியராக செட் பண்ணிட்டோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மெட்டாவும் இதுக்குள்ளே ரன் ஆகும். ஸோ ஜெண்டர் பார்த்தீங்கன்னா வந்து இன்கேஸ் நான் முன்ன சொன்ன மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு ஒயிட் ஷர்ட்டை நீங்கள் விற்க போகிறீங்க, இல்லை சம்திங் வந்து வெரி மென்லி ப்ராடக்ட்
அது மாதிரி விற்க போகிறீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு சூஸ் த ஜெண்டர் ஆஸ் பர் தட். இல்லை நீங்கள் ஜஸ்ட் ஏதோ ஒரு ஃபெமைன் ப்ராடக்ட் விற்க போகிறீங்க, சம்திங் வந்து கோயிங் டு பி செல் நாப்கின்ஸ் ஆர் சானிடரி பேட்ஸ், ஸோ அது மாதிரி விஷயத்தை நீங்கள் செல் பண்ண போகிறீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு ஒன்லி டார்கெட் த பர்டிகுலர் ஜெண்டர். பிகாஸ் உங்களோட ஆட் வந்து ரொம்ப நேரோவாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் ஜெண்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் வந்து நம்ம ரேஞ்சுக்கு ஆல் ஜெண்டர் வச்சுக்கோம். ஓகே, நமக்கு நோ இஷ்யூஸ் வந்து. இங்கே இந்த டீட்டெயில் டார்கெட்டிங்கில் தான் ஓகே இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த டீட்டெயில் டார்கெட்டிங்கில் தான் என்ன நடக்கும்னா, இந்த டீட்டெயில் டார்கெட்டிங் தான் ஆக்சுவலாக நம்ம வந்து யூஸரை வந்து இன்னும் டு த லெவல் டு த கோர் வந்து டார்கெட் பண்ணுவோம். நான் முன்ன சொன்ன எக்ஸாம்பிளில் எப்படி உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நீங்கள் பை பண்ணணும் இல்லை உங்களுக்கு ஏதோ தேவை இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு மெட்டா வந்து உங்களுக்கு அதை புஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. ரிலவெண்ட்டான கண்டென்ட்ஸோ இல்லை ரிலவெண்ட்டான பையர்ஸோ செல்லர்ஸோ எல்லாத்தையும் எப்படி அவங்க புஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுதுன்னா, மெட்டா அதோட யூசர்ஸ் எல்லாமே அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பேசிஸை எல்லாமே கிளாஸிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தே ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ், தே ஆர் த ஹோல்டர்ஸ், ஆர் ஆல்சோ தே ஆர் அ கைண்ட் ஆஃப் அன் எம்ப்ளாயீஸ், ஆர் பீப்புள் ஹூ ஆர் லுக்கிங் ஃபார் எம்ப்ளாயீஸ், ஆர் பீப்புள் ஹூ இன்ட்ரெஸ்டட் இன் ஃபினான்ஸ், ஆர் பீப்புள் ஹூ இன்ட்ரெஸ்டட் இன் ஆட்டோமொபைல்னு. ஸோ மெட்டாவில் இருக்க எல்லா யூஸரையுமே ப்ராப்பராக ஒரு இன்ட்ரெஸ்ட் பேசிஸை கிளாஸிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு நல்ல ப்ரோ, ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு நல்ல ப்ரோ ஆகணும், இல்லை நீங்கள் ரன் பண்ணுற கேம்பெயினில் உங்களுக்கு ஹையர் அப்ரோச் இல்லை ஹையர் ரிசல்ட்ஸ் வேணும்னா ஃபஸ்ட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் பேசிஸை ஃபில்டர் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட ரெக்யர்மெண்ட்டுக்கு நமக்கு தேவையான வந்து ஆண்டர்பிரனர்ஸ், பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஸ்மால் ஸ்கேல் ரன்னர்ஸ், ஸோ அது மாதிரி இந்த மாதிரியான கேட்டகரி பீப்புளாக தெரியணும். ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க பீப்புள் நம்ம லிஸ்ட் பண்ணாலே நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சுது. ஸோ இந்த டீட்டெயில் டார்கெட்டிங்கில் ஆட் டெமோவில் டைப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஓகே, பிஸ்னஸ் ஓனர்ஸில் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இல்லை மொத்தமாக நிறையா கிளாஸிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிஹேவியர்ஸ்னு இருக்கும். ஓகே, இதே நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நெட்வொர்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட்னு இருக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பிஸ்னஸ் பேஜ் அட்மின்ஸ் பிஹேவியர்னு இருக்கும், பிஸ்னஸ் ஓனர் எம்ப்ளாயர்ஸ்னு இருக்கும். ஸோ அது என்னென்னா மெட்டா வந்து அதை என்ன சப் டவுன் பண்ணி கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு யார் மாதிரியான ஆட்கள் வேணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு எம்ப்ளாயை டார்கெட் பண்ணுறோன்னா நம்ம ப்ராடக்ட் வந்து ஒரு எம்ப்ளாய்க்கான ப்ராடக்ட் கிடையாது. பிகாஸ் அவங்க வந்து டிசிஷன் மேக்கர் கிடையாது. நம்ம இந்த விஷயத்தில் யாரை டார்கெட் பண்ணால் டிசிஷன் மேக்கர் தான் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ அவங்க ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்குது. அந்த ரெக்யர்மெண்ட்டை நம்ம அப்ரோச் பண்ணாலுமே அந்த ரெக்யர்மெண்ட் அவங்களுக்கு ஆகும் ஆகாது, எனக்கு யூஸ்ஃபுல் நான் எடுத்துக்கிறேன் இல்லை எனக்கு வேண்டான்னு டிசைட் பண்ணுற டிசிஷன் அத்தாரிட்டி தான் நமக்கு வேணும். ஓகே, இந்த டீட்டெயில் டார்கெட்டிங் தான் இப்போ நமக்கு இங்கே எல்லா டார்கெட்டுமே நடக்க போகுது. நமக்கு என்ன மாதிரி ஆடியன்ஸ் வேணும், ஸோ யாரை டார்கெட் பண்ணணும் கம்ப்ளீட்டாக இங்கே தான் டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ரெக்யர்மெண்ட் படி நமக்கு தேவையானது ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஆண்டர்பிரனர்ஸ், ஆர்எல்ஸ் பீப்புள் ஆர் ரன்னிங் எனி கைண்ட் ஆஃப் அன் ஷாப். ஸோ அது மாதிரி சின்ன லெவலில் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கேருந்து அவங்க அடுத்த லெவல் க்ரோத் போகிறதுக்கு இல்லை லீடு வராமல் எங்கே தடுமாறாங்களோ அவங்கள தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம முன்ன சொன்ன மாதிரியே வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்கும், அதில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். அந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பீப்புளில் தான் உங்களுக்கு கன்வர்ஷன் ரேட் அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் பிஸ்னஸ் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்மால் பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் வருது பார்த்தீங்களா, அந்த ஸ்மால் பிஸ்னஸை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். அடுத்து திருப்பி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா திருப்பி அதே இந்த டீட்டெயில் டார்கெட்டிங்கில் கீழே இன்னொன்று நமக்கு என் நம்பர் ஆஃப் டார்கெட்ஸ் ஆட் பண்ணலாம். பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நிறையா டார்கெட்ஸ் ஆட் பண்ணாதீங்க. அப்படியே நிறையா டார்கெட்ஸ் ஆட் பண்ணாலும் எல்லாமே ஒரு சிமிலர் இன்ட்ரெஸ்ட்டாக வர டார்கெட்ஸை ஆட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு டார்கெட் வந்து ஒரு ஐடி செக்டாரில் இருக்க டார்கெட் பண்ணுறீங்க, அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் செக்டாரில் இருக்கவங்க டார்கெட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் சும்மா டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டார்கெட் பண்ணிங்கன்னா மல்டிபிள் டார்கெட்ஸ் இல்லை மல்டிபிள் செக்ரிகேஷன் இருந்துச்சுன்னா ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில் டார்கெட்டிங்கில் எவ்வளோக்கு எவ்வளோ சிமிலர் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் டார்கெட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பீப்புள் ஆட் பண்ண பாருங்கள். இப்போ ஸ்மால் பிஸ்னஸ் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து மேபி லைக் அண்ட் த ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் ஃபர்ஸ்ட் அதை சஜஸ்ட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்க. அடுத்து திருப்பி அடுத்து என்டர்பிரனர்ஷிப். ஸோ யூஸ்வலாக நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா அதுக்கு ரிலவெண்ட்டான இன்ட்ரெஸ்ட் அதுவே சஜஸ்ட் பண்ணணும். பட் அந்த சஜஷன் கரெக்டாக இல்லை நமக்கு செட் ஆகுமா இல்லையான்னு மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி கரெக்டாக பிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ திருப்பி நெக்ஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரே மாதிரி சிமிலர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கப்போ நிறைய இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட லீடோட குவாலிட்டி இங்கே நிறையா ஃபில்டர் போயிடும். உங்களுக்கு நீங்கள் ஒரு 10 ஜங்க் லீடு வரதுக்கும்
ஜஸ்ட் 2 வேலிட் லீடு வரதும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போ ஒன்ஸ் லீடு வந்த பிறகு நீங்கள் அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அவங்கள்ட்ட பிச் பண்ண போகிறோம், அவங்க நம்மளோட சர்வீஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம்னா ஸோ அது ஒரு ஜங்க் லீடாக இருக்குது, அவங்களுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைனா அது உங்களுக்கும் டைம் வேஸ்ட், காஸ்ட் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ அந்த 10 லீடு டார்கெட் பண்ணாமல் 2 லீடு வந்தாலும் குவாலிட்டியான லீடு வந்துச்சுன்னா ஸோ we can able to convert it much better. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணுவோம். ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் பிஹேவியர் வேணால் பிஹேவியர் ஸ்கிப் பண்ணிக்குவோம். திருப்பி கீழே வந்தீங்கன்னா கீழே பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் தேர்டாக. அடுத்த ஹோம் பிஸ்னஸ் கூட சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பேக்கர் இருக்காங்க, இல்லை சம்திங் ஏதோ ஒரு லேடி பேக்கர் வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, ஒரு ஹோம் பேக்கர் பண்ணுறாங்கன்னா ஸோ உங்களுக்கு டார்கெட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஹோம் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட். அடுத்து திருப்பி ஸ்டார்ட் அப் கம்பெனி இன்ட்ரெஸ்ட். அடுத்து திருப்பி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வேண்டாம், solo proprietorship. ஓகே நோ இஷ்யூஸ். ஃப்ரீலான்சர் ஒர்க்ஸ். இப்போ ஜென்ரலாக இப்போ அவங்களே ஆல்ரெடி ஒரு ஃப்ரீலான்சராக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அது ரிலவெண்ட்டாக ஏதோ ஒரு லைக் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லை ஏதோ டெவலப்மெண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் அவங்களே ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டை தேடிட்டு இருக்காங்கன்னா மேபி அவங்களுக்கு வந்து யூஸ் ஆவாங்க. ஸோ திருப்பி நெக்ஸ்ட் சோலோ ப்ரொப்ரேட்டர்ஷிப். தென் அகைன் ஃபீமேல் ஆண்டர்ப்ரனர். ஸோ இப்போ நம்மளோட யூசர் பிஹேவியர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெக்யர்மெண்ட்டே ஆட் பண்ணோம். மேபி வந்து இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ட்ரை பண்ணுவோம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது என்ன டிஃபைன் பண்ணணும்னா எந்தெந்த பீப்புள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை தேடிட்டு இருக்காங்கன்னு ஸோ அவங்களுக்கு அது ஈஸியாக வந்து கொஞ்சம் அச்சீவ் ஆகலாம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ ஓகே. ஸோ யூசருக்கு வந்து இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லீட் ஜென்ரேஷன் என்ன இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் நான் ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த யூசர் வந்து அந்தந்த யூசருக்கு அந்த ஆடியன்ஸுக்கு இது ஷோ ஆஃப் ஆரம்பிச்சிடும். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம்னா இங்கே பாலிசி அண்ட் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸும் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரி டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரிக்கு எதெல்லாம் மெட்டா ஆட் பாலிசி படி அவங்களுக்கு அப்ரூவல் லைக் தேர்ட் லெவல் 4th லெவல் அப்ரூவல் வேணுமோ ஸோ அது எல்லாமே இந்த இதில் வரும். ஆஸ் பர் இந்தியா படி இந்தியாவில் வந்து நீங்கள் ஃபினான்ஷியல் ரிலவெண்ட்டாவோ, கேம்பிளிங் ரிலவெண்ட்டாவோ, ஃபினான்சியல் ரிலவெண்ட்டாவோ, இல்லை எலெக்ஷன் ரிலவெண்ட்டாவோ நீங்கள் எந்த ஆட் பண்ணாலும் ஸோ நீங்கள் வந்து அதுக்கு ரிலவெண்ட்டான சர்டிஃபிகேட்ஸும் ப்ளஸ் அதுக்கான அப்ரூவலும் உங்கள் இருக்கணும். ஸோ நீங்கள் இதை செக் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கேட்டகரிக்கு என்ன கைண்ட் ஆஃப் அப்ரூவல் வேணுமோ அந்த ஸ்டெப்புக்கு போகும். பட் நாம் இப்போ யூஸ் பண்ணுறது தேவையில்லை. அப்படியே கீழே வந்தோம்னா பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ ஆக்சுவலி இந்த பிளேஸ்மெண்ட் என்ன டிஃபைன் பண்ணுதுன்னா உங்களோட ஆட் மெட்டாவில் இருக்க ப்ராடக்ட்ஸில் எந்தெந்த பிளேஸ்மெண்ட்டில் விசிபிளாக இருக்குன்னு அதை டிஃபைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டாவில் பார்த்தீங்கன்னா மெட்டாவில் வந்து என் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. மெட்டாவில் ஃபேஸ்புக் இருக்குது, லைக் இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் இருக்குது, ஃபேஸ்புக் ஆடியன்ஸ் நெட்வொர்க் இருக்குது, ஸோ அதை தாண்டி த்ரெட்ஸ்ன்னு இப்போ இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது. ஸோ இது மாதிரி என் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அந்த எந்த ப்ராடக்ட்டில் உங்களோட ஆடு பிளேஸ்மெண்ட் நடக்கணும், எந்தெந்த லைக் ஆப் யூசர்ஸ்க்குலாம் அவங்க ஆடு தெரியணும்னு அதை டிஃபைன் பண்ணுறது. ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம அட்வான்டேஜ் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கமெண்டட் போகிறது தான் பெஸ்ட்டு. பிகாஸ் நம்ம இனிஷியலாக ஒரு ஓப்பன் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுறப்போ ஸோ ஆட்டோமேட்டிக்காக மெட்டாவே அதை டிஃபைன் பண்ணிக்கும். இல்லை ஆல்ரெடி உனக்கு இந்த ரிலவெண்ட்டால் உங்களுக்கு ஆட் ரன் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் எதாவது ரன் பண்ணி பார்த்துருக்கீங்க, எனக்கு இந்த ஆடியன்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு 100% ஷுவர் ஷார்ட்டாக தெரியும் என்னோட ஆடியன்ஸ் எனக்கு ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் இருப்பாங்க, இல்லை இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் இருப்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு கிளியர் டெஃபினேஷனாக தெரியும்னா நீங்கள் தென் மேனுவல் பிளேஸ்மெண்ட்டில் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன பிளேஸ்மெண்ட் வேணுமோ அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நார்மலாக அட்வான்ஸில் வெட்டுறது நல்லது. தென் அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும். இந்த ஃபில்டர்ஸ்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல், நமக்கு இப்போ தேவையில்லாத விஷயம். ஸோ ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் ஸ்கிப் ஆகிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு ஆட் செட் நேமில் நமக்கு என்ன நேம் வேணுமோ நேமை டிஃபைன் பண்ணிக்கணும். நேமை டிஃபைன் பண்ணிட்டு அப்படியே நம்ம கீழே வந்தோம்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி இருக்கும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீ இப்போ நம்மள்ட்ட வெறும் ஃபேஸ்புக் பேஜ் மட்டும் தான் இருக்கும், நம்மள்ட்ட இன்ஸ்டா பேஜ் கிடையாது. சப்போஸ் நீங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டா 2 பேஜுமே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ரெண்டுத்தையுமே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஏதோ ஃபேஸ்புக் அண்ட் மெட்டா ரெண்டுத்தையும் இன்டெகிரேட் பண்ணிட்டு ரெண்டுத்துலையுமே உங்கள் ஆட் ஒரே ஷாட்டில் ரன் ஆகும். இல்லை எனக்கு ஃபேஸ்புக் பேஜ் மட்டும்தான் இருக்குன்னா அது மட்டுமே போதும். ஃபேஸ்புக்கில் நீங்கள் அந்த பேஜ் வச்சு ஆட் ரன் பண்ணாலும் இன்ஸ்டா யூசர்ஸ்க்கும் அது டெலிவர் ஆகும். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி பேஜ் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். நம்ம பேஜ் வந்து Grow Your Business ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம பேஜ் ஆல்ரெடி ஆட்டோ செலக்ட் ஆகிருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. இன்கேஸ் நீங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டே கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை கிரியேட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் நம்ம ரெக்யர்மெண்ட் தேவையில்லை. 100% இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வேணுமானா 100% நாட் நெசசரி. பட் இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஆட் டெலிவரி ஆகிறப்போ இன்ஸ்டாகிராமில் இருக்க அக்கௌண்ட்லேயே டெலிவரி ஆச்சுன்னா ஸோ என்கேஜ்மெண்ட் இன்னைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் 2-3 ஆப்ஷன்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இன்ஸ்டாகிராமில் யாரோ டிஎம் பண்ணாலோ ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க இன்ஸ்டாவில் டிஎம் பண்ண முடியும். பட் இப்போ ஃபேஸ்புக்கில் வச்சு நம்ம ரன் பண்ணுறப்போ யாரோ உங்களை காண்டாக்ட் பண்ணாலோ மெசேஜ் பண்ணாலோ அது ஃபேஸ்புக் மெசஞ்சருக்கு மட்டும்தான் வரும். ஏன்னா இன்ஸ்டாவில் உங்களுக்கு ஐடி இருக்காது.
ஸோ நாட் நெசரி, தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தேவையில்லை. அடுத்து வந்துட்டிங்கன்னா இங்கே ஆடு செட்டப், கிரியேட்டிவ் ஆட். ஜஸ்ட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் மொத்தம் நம்ம 3 வகையான கண்டென்ட்ஸை ரன் பண்ணலாம். 3 வகையான கிரியேட்டிவ் யூஸ் பண்ணி நம்ம ஆட் ரன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு போஸ்டர்ஸ். நம்ம ஆடுக்கோ இல்லை நம்ம என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோமோ அதுக்கு ரிலவெண்ட்டான இருக்க போஸ்டர் ஜென்ரேட் பண்ணலாம். அந்த போஸ்டர் வச்சு ஆட் ரன் பண்ணலாம். இல்லை நீங்கள் என்ன ப்ரொவைட் பண்ணுறீங்களோ உங்கள் ஆடோ இல்லை ப்ராடக்ட்டோ உங்கள் சர்வீஸையோ அது ஒரு வீடியோவை ஷார்ட் பண்ணி வீடியோவோட ரன் பண்ணலாம். இல்லைன்னா கரோசல் ரன் பண்ணலாம். வேண்டாம் 4 லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட், அதுக்கு ஒரு 4-5 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு 4-5 கரோசல் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணி அந்த கரோசல் மூலியமாக நீங்கள் ஆடை டார்கெட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் டிபெண்ட்ஸ், ப்ராடக்ட் அது மாறும். என்ன ப்ராடக்ட் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட் இது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோ போதுமானது. ஏன்னா ஜஸ்ட் நம்ம வீடியோ ஆட் மட்டும் தான் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஆட் போதுமானது. ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன். நம்ம ஆல்ரெடி லெவல் 1ல் ஃபஸ்ட் லெவல்லே நம்ம வந்து டெஸ்டினேஷன் என்ன சூஸ் பண்ணியிருப்போம்னா லீட் ஜென்ரேஷன் சூஸ் பண்ணியிருப்போம். அதுவும் எஸ்பெஷலி திருப்பி அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இதில் ஜஸ்ட் சிங்கிள் ஃபார்மில் லீடு மட்டும் சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம அங்கே என்ன டெஸ்டினேஷன் சூஸ் பண்ணுறோம் அந்த டெஸ்டினேஷன் ஏற்ற மாதிரி நம்மளோட இங்கே ரிசல்ட் இங்கே மாறும். உடனே நீங்கள் இங்கே வெப்சைட் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வெப்சைட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம லீடு கொடுத்தனால நமக்கு இங்கே ஃபார்ம் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ கிரியேட் ஃபார்ம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம யூசர்ட் வந்து டேட்டா கேதர் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஃபார்ம் ஜென்ரேட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் எங்கேயோ ஒரு ஆடு பார்க்குறீங்க, ஆடு பார்த்த பிறகு அதில் உங்கள் டீட்டெயில்ஸ்லேயே என்டர் பண்ணி தெரியுமா, அந்த டீட்டெயில்ஸை கெட் பண்ணுற இடம் பேர் தான் ஃபார்ம். ஓகே, நம்ம இன்ஸ்டன்ட் ஃபார்ம் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்முக்கு ஒரு நேம் கொடுத்துவோம், க்ரோ யுவர் பிஸ்னஸ் நேம் கொடுத்துவோம். ஓகே, ஸோ இந்த இதில் அடுத்த ஃபார்ம் டைப்பில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. மோர் வால்யூம் அண்ட் ஹையர் இன்டென்ட் இருக்குது. ஸோ மோர் வால்யூம்னு என்னென்னா ஃபார்ம் ஆட்டோ ஃபில் ஆகிடும். சம்டைம்ஸ் நீங்கள் லைக் இன்ட்ரெஸ்டடோ இல்லை சம்திங் சைன் அப்போ அப்ளைனோ கொடுத்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் இருக்க உங்களோட டீட்டெயில் மெயில் ஐடி இல்லை ஏதோ ஒரு ஃபோன் நம்பர் ஆட்டோ ஃபில் ஆகி ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகிடும். இது மோர் வால்யூம். நமக்கு அதில் நிறைய நம்பர் ஆஃப் லீடு கிடைக்க சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் அந்த லீடு எத்தனை பேர் உங்கள்கிட்ட திருப்பி பேசுவாங்க இல்லை எத்தனை பேர் கனெக்டடாக இருப்பாங்க நம்மளால ஷுவராக சொல்ல முடியாது. பிகாஸ் அது ஆட்டோ ஃபில்டு. அதோட நிஜமாலுமே அதில் இருக்க வேலிடும் ஃபோன் நம்பரும் இப்போ ஆக்டிவாக இருக்கான்னு யாராலையும் அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் பெஸ்ட்டு ரெக்கமெண்டட் வந்து ஹையர் இன்டென்ட். ஓகே, ஹையர் இன்டென்ட் சூஸ் பண்ணிங்கன்னா ஹையர் இன்டென்ட் சூஸ் பண்ணி திருப்பி ரெக்யூர் லீட்ஸ் டு வெரிஃபை த ஃபோன் நம்பர் வித் அ 1-time பாஸ்வேர்ட். ஸோ கிளிக் பண்ணுங்க. அதை இதை கிளிக் பண்ணுறப்ப இங்கே என்ன நடக்கும்னா ஒவ்வொரு ஆட்டியும் உங்களோட ஆடியன்ஸோ உங்கள் யூஸரோ உங்களோட ஃபார்மில் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு சப்மிட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக மெட்டாலேருந்தே ஒரு ஓடிபி சென்ட் பண்ணும். ஓடிபி சென்ட் பண்ணி அந்த அவங்க கொடுத்த ஃபோன் நம்பர் வேலிடா இல்லைன்னு செக் பண்ணும். ஸோ ஒன்ஸ் உங்கள் ஆட் கேம்பெயின் இருந்தால் உங்களுக்கு லீடு வரப்போ நீங்கள் அந்த ஃபோன் நம்பரை டயல் பண்ணிங்கன்னா ஸோ நாட் ரீச்சபிளாவோ இல்லை ஸ்விட்ச் ஆஃப் ஆகவோ இல்லை நாட் யூஸபிள் நம்பராகவோ இருக்க சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் இங்கேயே வந்து ஒரு இடத்துல யூஸரோட இன்ட்ரெஸ்ட்டை ஃபில்டர் பண்ணிடலாம். ஸோ எவ்வளோக்கு நம்ம யூஸரோட இன்ட்ரெஸ்ட்டை இங்கேயே நம்ம ஃபில்டர் பண்ணிடுறோமோ நமக்கு வர லீடு முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப சாலிட் ரொம்ப ஸ்ட்ராங்கான லீடாக இருக்கும். ஓகே, ஸோ ஹையர் இன்டென்ட் சூஸ் பண்ணிக்கிட்டோம். திருப்பி வந்து ஷேரிங் செட்டிங்ஸ்லேருந்து ஓப்பன் வச்சுக்குவோம். ஏன்னா ரெஸ்ட்ரிக்டட் வேணாம். திருப்பி கீழே வந்தோம்னா ஃப்ளெக்சிபிள் ஃபார்ம் ஆஃப் டெலிவரி இட்ஸ் வில் பி ஆப்டிமைஸ்ட். ஸோ மெட்டாவே எந்தெந்த டிவைஸ்க்கு எது வேணுமோ அதை ஆப்டிமைஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு திருப்பி அப்படியே நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணோம்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரோல் அப். ஓகே, இப்போ இங்கே போனோம்னா ஃபஸ்ட்டு வந்து இன்கேஸ் இந்த ஃபார்மில் வந்து உங்களுக்கு இன்னும் ஹையர் இன்ட்ராக்டிவாக எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது சம்திங் எனக்கு க்ரீட்டிங்ஸ் ஏதோ சென்ட் பண்ணால் யூ கேன் ஏபிள் டு ஃபில். இதை நீங்கள் எப்படி ஜஸ்ட் பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம், வேறு நாட்டி தேவையில்லை. ஓகே, பட் ஆனால் ஹெட்டிங் ரொம்ப முக்கியம். ஓகே, ஏன்னா இப்போது நம்ம செட் பண்ணது எல்லாமே பேசிக்ஸ். இப்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செட் பண்ண கடந்தது எல்லாம் பார்த்தியும் யோசிச்சு பாருங்களேன். நம்ம எந்த கண்ட்ரியும் டிஃபைன் பண்ணிட்டோம். ஒன்ஸ் இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஆடு ஆக்டிவ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆடு ஆக்டிவ் ஆகிடுச்சுன்னா மேலேருந்து நீங்கள் ஒரு ஹைராரிக்கி லெவலில் யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு லெவலில் நம்ம அதோட கண்ட்ரி டிஃபைன் பண்ணிட்டோம், எந்த கண்ட்ரி ஆடியன்ஸ் வேணும். ஸோ கண்ட்ரி ஆடியன்ஸ் ஓகே. திருப்பி அதில் என்ன ஸ்பெசிஃபிக்காக வேணும்னு ஃபில்டர் பண்ணிட்டோம், ஸ்பெசிஃபிகேஷன் ஓகே. திருப்பி அடுத்தது அது கீழே வந்து நமக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பீப்புள் வேணும் செட் பண்ணிட்டோம், அதுவும் ஓகே. அந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பீப்புளும் வந்துட்டாங்க. இப்போ வந்து அவங்களோட ஃபார்மை ஃபில் பண்ண போகிறாங்க. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி இல்லை உங்களோட சர்வீஸ் இங்கே எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதில் என்ன பர்பஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம், இல்லை எதுக்காக இந்த டேட்டா கலெக்ட் பண்ணணும், இந்த 3 டேட்டாவும் ரொம்ப முக்கியம். இதை வச்சு தான் உங்களோட பர்ஃபார்மன்ஸே இருக்கும். ஸோ ஒரு ஆடுக்கு ஹெட்லைன், பிரைமரி டெக்ஸ்ட் அண்டு டிஸ்கிரிப்ஷன் இது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே ஒரு ஹெட்லைன் வச்சுக்குவோம். ஈவன் உங்களுக்கு ஹெட்லைன் எனக்கு என்னோட பிஸ்னஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு தெரியல, இல்லை இந்த இதுக்கு எப்படி நம்ம க்ரியேட்டிவ் ஆட் பண்ணுறது, இல்லை என்ன மாதிரி இமேஜ் க்ரியேட் பண்ணுறது, இல்லை சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆடை பற்றிலாம் ஐடியா வந்துருச்சு பட் ஆனால் எனக்கு போஸ்டர் ஜென்ரேட் பண்ண தெரியல, அது எல்லாத்தையும் இப்போ நம்ம கவர் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையுமே சிம்பிளாக ChatGPT வச்சு நீங்கள் பண்ணலாம். பெரிய கம்பஸ் ஊற்றலாம் இல்லை பெரிய ராக்கெட் சயின்ஸும் கிடையாது, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். பட் இதுதான் நிறைய பேர் மாஸ்டர் கிளாஸ் அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் சொல்லி நிறைய வெளியே வித்துட்ருக்காங்க. பட் சிம்பிளாக நீங்கள் இந்த எண்ட் ஆஃப் த டே இந்த வீடியோ முடிச்சு நீங்கள் பார்க்குறப்ப நீங்கள் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் மெட்டா ஸ்பேஸில் ஒரு பெரிய ப்ரோ ஆகிடுவீங்க. ஸோ ஜஸ்ட்டு சிம்பிளாக ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ChatGPTல ஃபஸ்ட்டு நமக்கு ஃபஸ்ட்டு தேவையான போஸ்டர் ரெடி பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு போஸ்டருக்கான ஒரு மைண்ட் செட் ஜென்ரேட் பண்ணோம்னா அந்த போஸ்டருக்கு ரிலவெண்ட்டான நமக்கு ஹெட்லைன், டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் டேக் எல்லாத்தையுமே நம்மளால் ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அது வந்து மச் ஈஸியர். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஜென்ரேட் மீ ChatGPTல ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் கொடுத்துக்குவோம். இந்த ப்ராம்ப்ட் என்ன, நமக்கு தேவையான போஸ்டரை இப்போ ChatGPT நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஓகே, ஜென்ரேட் மீ போஸ்டர் ஃபார் மை மெட்டா ஆட் ஃபார் த லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின். இப்போ இது மட்டும் ப்ராம்ப்ட் கொடுத்தா போதுமான்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் போதாது. நமக்கு அந்த கேம்பெயினில் இல்லை அந்த இமேஜஸ்லாம் நமக்கு என்னென்ன கவர் பண்ண போகிறோன்னு அது ரொம்ப டீட்டெயிலாக டிஃபைன் பண்ணணும். ஏன்னா இப்போது இப்போ இருக்க ஸ்க்ரோலபிள் வேர்ல்டில் எல்லாருமே ரொம்ப வேகமாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ நாமளே மெட்டாவை திறந்தாலும், இப்போ ஃபேஸ்புக் திறந்தாலும், இன்ஸ்டாவை திறந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் ஸ்க்ரோல் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் வேகமாக ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆடை எந்த ஆடியன்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்களோ, ஏன்னா மெட்டா வந்து முடிஞ்ச அளவுக்கு நியர்பை ஆடியன்ஸ்ட்டை கொண்டு போய் சேர்த்துரும். பட் வந்து அந்த ஆடியன்ஸ்ட்டை அட்டென்ஷன் கிராப் பண்ண வேண்டியது கம்ப்ளீட்லி நம்மளோட ரெஸ்பான்சிபிள் தான். இப்போ நீங்கள் போட்ட ஆட் வந்து கம்ப்ளீட்டாக அவங்களோட அட்டென்ஷன் கிராப் பண்ணல, ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க, இல்லை எதுக்காக இந்த ஆடுன்னு அவங்களுக்கு அது கன்வே ஆகணும்னா கண்டிப்பாக அங்கே கன்வர்ஷனான ரேட் அண்ட் சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம போஸ்டர்லேயே இந்த போஸ்டரோட பர்பஸ் என்னங்கிறத முடிஞ்ச அளவுக்கு நம்ம டிஃபைன் பண்ணிடணும். ஓகே, அதனால் நீங்கள் இந்த ப்ராம்ப்ட் தரப்பே முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டீட்டெயிலாக தரீங்களோ நமக்கு அவ்வளோ டீட்டெயில் அவுட்புட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. பட் இதை ரிப்பீட்டபிள். இப்போ நெக்ஸ்ட் தராங்க இல்லைன்னா ப்ராம்ப்ட் இன்னும் ஃபுல்லாக டைப் பண்ணல, ப்ராம்ப்ட் இன்னும் கன்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஃபார் த கேம்பெயின் lead generation made simple. We can help you to generate a quality leads and a strong funnel. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரன் பண்ணி பார்ப்போம் என்ன அவுட்புட் தருதுன்னு. அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ நம்ம என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தோமோ அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ரிலவெண்ட்டாக வந்து ChatGPT வந்து இப்போ நமக்கு ஒரு போஸ்டர் ஜென்ரேட் பண்ணிச்சு. இந்த போஸ்டர் ஓகே தான், பட் வந்து நம்ம இன்னொரு வெர்ஷன் ஒன்று ஜென்ரேட் பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா மேபி இந்த போஸ்டர் வந்து கொஞ்சம் ரொம்ப ஓவர் ஆக்குபைட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் மேபி நம்ம இன்னொரு ஆப்ஷனை ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்போ அதே சேம் இதுதான், ஜென்ரேட் மீ போஸ்டர். இல்லை வந்து திருப்பி இன்னொரு கன்டினியூ பண்ணுங்கள். ஓகே, கிவ் மீ நீட் ப்ரொஃபஷ்னல் போஸ்டர் வித் ஹை குவாலிட்டி. இட் மஸ்ட் நீட் டு பி ஸ்க்ரோல் ஸ்டாப்பர். ஏன்னா இப்போ இருக்க ஃபாஸ்ட் வேர்ல்டில் நம்ம கிரியேட்டிவ் மட்டும் உங்களுக்கு கன்வெர்ட்டபிளாக இல்லைனா கண்டிப்பாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஜஸ்ட் ஒரு மைக்ரோ செகண்ட் தான் ஆகும். நம்ம போட்ட எல்லா எஃபர்ட்டும் வேஸ்ட்டாக போயிடும். அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ஒரு செகண்டோ 2 செகண்டோ அவங்களை என்கேஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் பண்ணணுமோ அந்த எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். ஓகே, மேபி இது வந்து ஃப்ரீ பேக்கேஜ்னால திருப்பி சேம் இமேஜாக ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ நோ இஷ்யூஸ். இந்த இமேஜே ஓரளவுக்கு ஓகே தான். கண்டிப்பாக அதிலே கொஞ்சம் கன்வர்ஷன் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இந்த இமேஜ் தான் ட்ரை பண்ணுவோம். இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, மேபி இப்போ இந்த இதுலேயே வந்து இன்னொரு மொத்தம் நமக்கு வந்து 3 டைப் ஆஃப் இமேஜஸ் வேணும். ஓகே, நமக்கு ஒரு ப்ராப்பர் ஃபேஸ்புக் சைஸ் ஒரு இமேஜ் வேணும், இன்ஸ்டா ஸ்கொயர் சைஸ் ஒரு இமேஜ் வேணும். ஸோ மேபி இதே இமேஜை கன்வெர்ட் மீ த இமேஜ் ஃபார் த இன்ஸ்டா ஸ்கொயர் ஷேப். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து மெட்டாக்கு இப்போ நமக்கு ChatGPTக்கு இப்போ நமக்கு என்ன மாதிரி போஸ்டர் வேணும் அந்த போஸ்டர் ஜென்ரேட் பண்ணுறோம். இப்போ கையோடைய இந்த போஸ்டருக்கு தேவையான ஹெட்லைன், அந்த ப்ரைமரி டெக்ஸ்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே இங்கேயே நமக்கு ஜென்ரேட் பண்ணிக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபார்முக்கு தேவையான இதை ஜென்ரேட் பண்ணிக்குவோம். ஓகே, ஜென்ரேட் மீ a primary text description for the instant form for this poster. திருப்பி ஸ்க்ரோல் பண்ணோம்னா இப்போ நமக்கு நம்மளோட இதுக்கு தேவையான இது கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, இப்போ இதுதான் நம்மளோட ஹெட்லைன் ப்ளஸ் இதுதான் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் ஃபார் அவர் ஃபார்ம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபார்மில் நம்ம ஆல்ரெடி நம்ம ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுறோம். ஆடியன்ஸ் நம்மள்ட்ட திருப்பி நம்ம இமேஜை பார்த்து அவங்க இன்ட்ரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களோட ப்ராப்ளம் தான் எல்லாத்தையும் நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு சகலி டு கெட் அ குவாலிஃபை லீட்ஸ் ஃப்ரம் யுவர் ஆட்ஸ். ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணி திருப்பி அப்படியே அந்த ஃபார்மில் மெட்டா ஆட்ஸ் மேனேஜரில் இந்த ஃபார்மில் ஹெட்லைனாக யூஸ் பண்ணிக்குவோங்க. திருப்பி ChatGPT போய்ட்டு அந்த மீதி இருக்க டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணி அது கூட தேவையில்ல. ஸோ இது கூட காப்பி பண்ணிக்கோ, காப்பி பண்ணி இங்கே டிஸ்கிரிப்ஷனுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து ஒரு யூசர் வந்து உங்கள் ஆடில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அவங்க இந்த ஃபார்மில் பார்க்குறாங்கன்னா இந்த ஃபார்மில் நீங்கள் என்னென்னலாம் சொல்ல போகிறீங்க ஓரளவுக்கு டிஃபைன் ஆகிருந்துச்சுன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக கன்வர்ஷன் ரேட் அதிகமாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஃபார்முக்கான இன்ட்ரோ செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் போனோம்னா அடுத்தது டிஸ்கிரிப்ஷன் அண்டு கொஸ்டின்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஏதோ மெசேஜ் எழுதுனா மெசேஜ் எழுதிக்கலாம். ஓகே, மேபி இப்போ நம்ம என்ன மெசேஜ் எழுதிக்கணும்னா ப்ளீஸ் ஃபில் அ வேலிட் டீட்டெயில்ஸ் அவர் டீம் கேன் ரீச் யூ. ஸோ இது மாதிரி என்ன நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட வேலிட் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கோ மாதிரி என்ன நீங்கள் கம்யூனிகேட் பண்ண விரும்பினீங்களோ எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸோ இட் வில் பி மச் ஈஸியர் ஃபார் யூ. இப்போ நம்ம வந்து என்னென்னு செட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமே. ஏன்னா நம்ம நிஜமாலுமே உங்கள் குவாலிட்டி ஆஃப் லீட்ஸ் இல்லை உங்களோட பிஸ்னஸுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிச்சவங்களோட குவாலிட்டி நீங்கள் தான் ஃபில்டர் பண்ண போகிறீங்க. ரியலாகவே அதில் அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, நீங்கள் தரப்போகிற சர்வீஸ் அவங்களுக்கு ரியலாகவே சூட்டபிள் ஆகுமாங்கிறத எல்லா கொஸ்டின்ஸ் ப்ளஸ் நீங்கள் அந்த யூஸரை எப்படிலாம் வேலிடேட் பண்ணிக்கிறோம் நீங்கள் தான் கொஸ்டின் செட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ் இமெயில் மேண்டட்ரி,
ஃபுல் நேம் மேண்டேட்ரி, ஃபோன் நம்பர் மேண்டேட்ரி. நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணலாம். அப்படியே கீழே வந்தோம்னா ஆட் கேட்டகரின்னு இருக்கும். ஆட் கேட்டகரியில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் இப்போ நம்ம ஆல்ரெடி இது மேபி வந்து நம்ம ஸ்டேட் ஆட் பண்ணிக்குவோம். ஓகே, அப்போ தான் வந்து நம்ம எந்த ஸ்டேட்லேருந்து வராமல் நமக்கு ஐடென்டிஃபை இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கேட்டகரியில் நீங்கள் எவ்வளோ கேட்டகரி ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் உங்கள் லீடை ஈஸியாக ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, எங்கள் ப்ரொஃபஷன் என்ன பண்ணுறாங்கன்னு. மேபி நம்ம இன்னொரு கேட்டகரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் கேட்டகரியில் யூசர் இன்ஃபர்மேஷன், டெமோகிராஃபி கொஸ்டின்ஸில் அவங்களோட லைக் ஜெண்டர் வேணும். ஜெண்டரில் டேட் ஆஃப் பர்த் கிரியேட் பண்ணிக்கும். ஏன்னா இது நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா டேட் ஆஃப் பர்த் வந்து அவங்களோட ஏஜை கால்குலேட் பண்ண யூஸ் ஆகும். ஸோ அவங்க என்ன ஏஜ் ஆஃப் பீப்புள், என்ன செட் ஆஃப் அன் ஆடியன்ஸ். முதல்ல நான் வந்து நம்ம செட் பண்ண ஆடியன்ஸ் ரேஞ்ச் வந்து இல்லை ஆடியன்ஸ் ஏஜ் வந்து கரெக்டான ஆடியன்ஸ் தான் போய் ரீச் ஆகிருக்கா நீங்களும் ஒரு வேலிடிஃபை பண்ணிக்கலாம். ப்ளஸ் அவங்களோட ஏஜ் ஃபேக்டரை வச்சு ஸோ அவங்க எது மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் உங்கள் மேலே வைப்பாங்க, இல்லை எது மாதிரியான சர்வீஸ் அவங்க எதிர்பார்ப்பாங்கன்னு ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வர முடியும் நம்மளால். ஸோ டேட் ஆஃப் பர்த். இன்னொன்று திருப்பி கீழே ஆட் கேட்டகரியில் ஒர்க் இன்ஃபர்மேஷனில் ஜாப் டைட்டில். ஸோ ஜாப் டைட்டில் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா ஸோ அவங்க என்ன கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷன் நம்மளால் ஈஸியாக ஆட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டரா இல்லை வேறு ஏதோ ப்ரொஃபஷனா சம்திங் வாட் எவர் இட் இஸ், ப்ரொஃபஷன் நம்ம ஆட் பண்ணுறதுனால ஜாப் டைட்டில் ஆட் பண்ணுறதுனால we can able to come to some kind of a decision. ஓகே, இப்போ நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியாச்சு. பட் இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணுவோம். திருப்பி ஸ்க்ரோல் பண்ணி மேலே போனீங்கன்னா ஓகே, என்ன மேலே பண்ணால் இங்கே ஆட கொஸ்டின் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆட கொஸ்டின் கிளிக் பண்ணிக்கலாம். மல்டிபிள் சாய்ஸ் ஷார்ட் ஆன்சர் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி மல்டிபிள் சாய்ஸ் தான் ஓகேவாக இருக்கும். ஆனால் ஷார்ட் ஆன்சர்னா யூஸர் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தான் ஆப்ஷன் கொடுத்து ஆப்ஷனை பிக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ நமக்கு வந்து என்னென்னா கரெக்டான கொஸ்டின்ஸ் கேட்கணும். அந்த கரெக்டான கொஸ்டின்ஸ் கரெக்டான லைக் ஆப்ஷன்ஸ் தரணும். ஸோ இப்போ நம்ம நாமளே மேனுவலாக யோசிச்சோம்னா நமக்கு ரொம்ப டைம் ஆகும், நம்ம மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு இந்த பேக் டு ChatGPT போய்க்கலாம். ChatGPTயில் சேம் அதே வந்து ஜென்ரேட் மீ கொஸ்டின்ஸ் ஃபார் திஸ் இன்ஸ்டன்ட் ஃபார்ம். ட்ரை டு ஆட் மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் டு ஃபில்டர் த ஆடியன்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி நேமு, பிஸ்னஸ், மெயில் அட்ரஸ் எல்லாம் கெட் பண்ணிட்டோம், எல்லாம் விட்டு தள்ளுவோம். ஓகே, இப்போ நம்ம இங்கே வந்துடும். ஓகே, வாட் டிஸ்கிரைப்ஸ் யுவர் பிஸ்னஸ். ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அவங்கள்ட்ட நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிட்டாலும் நிஜமாலுமே அவங்க எக்ஸ்பெக்டேஷன் அடுத்த லெவலில் இருக்கட்டும், நம்மளால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமாலும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ வாட் டிஸ்கிரைப்ஸ் யுவர் பிஸ்னஸ் டைப். அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம 1-2 மட்டும் சூஸ் பண்ணுவோம். இப்போ ஆன்சர்ஸில் வந்து நம்ம அந்த 2 மல்டிபிள் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ எதிர் வந்து சர்வீஸ் பேஸ்டு சூஸ் பண்ணிக்குவோம். சர்வீஸ் பேஸ்ட். ஓகே, திருப்பி அடுத்து நெக்ஸ்ட் இ-காமர்ஸ். எவ்வளோ ஆப்ஷன் வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் 2-3 ஆப்ஷன் போதுமானது. மோஸ்ட்லி 3 ஆப்ஷன் கூட வச்சுக்குவோம். இப்போ இன்னும் 1 மட்டும் சூஸ் பண்ணிக்குவோம். ப்ளஸ் பட்னா ஆப்ஷன் நம்ம அந்த கொஸ்டினுக்கு எத்தனை ஆப்ஷன் வேணால் நம்ம ஆட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜென்சி வேணால் ஏஜென்சி ஸ்கிப் பண்ணுவோம். கோச், கன்சல்டன்ட். ஓகே, இன்னொரு ஸ்லாஷ் போட்டு சரி அது கூட ஓகே தான். இன்னொன்று வந்து அதர்ஸ் ஆட் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ அடுத்து திருப்பி ஆட் கொஸ்டின். இன்னும் இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் ஆட் பண்ணியாச்சு. யூசரோட பிஸ்னஸ் டைப் என்ன ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது இன்னொரு ஆட் கொஸ்டின், மல்டிபிள் சாய்ஸ். திருப்பி இப்போ வந்து திருப்பி ChatGPTயில் நெக்ஸ்ட் கொஸ்டின் காப்பி பண்ணிக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா ஹவு லாங் யூ பின் பிஸ்னஸ். ஸோ அந்த யூசர் அந்த பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் இருக்க பீப்புள் எவ்வளோ நாள் நிஜமாலுமே அந்த பிஸ்னஸில் இருக்காங்கன்னு. ஏன்னா அவங்களோட ஏஜ் ஆஃப் பிஸ்னஸ் ஏஜ் வந்து நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்க ரியலாகவே எந்த பெயின் பாயிண்டில் சஃபர் ஆகிறாங்க, ஓகே, அவங்களுக்கு எங்கே பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை நம்மளால் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வர முடியும். ஸோ ஓகே, ஹவு லாங் யூ பின் பிஸ்னஸ் ப்ளஸ் அதோட மல்டிபிள் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணிக்கும். ஜஸ்ட் ஸ்டார்டிங் 0 to 6, 0 to 12 இந்த 3 ஆப்ஷன் மட்டும் நம்ம போதும். இல்லைன்னா மோர் தென் தட். நான் ஜஸ்ட் ஸ்டார்டிங் இல்லை வந்து அடுத்தது 6 to 12 months. அடுத்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன நம்ம 3 years ப்ளஸ் சூஸ் பண்ணிக்குவோம். ஓகே, திருப்பி நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் கொஸ்டின் மல்டிபிள் சாய்ஸ். திருப்பி இங்கே வந்து திருப்பி do you currently run paid ads. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூசர் ஆல்ரெடி ஏதோ ஒரு paid ads ரன் பண்ணியிருக்காங்களா இல்லை கரண்ட்லி ரன் ஆகிட்டு இருக்காங்களா. ஸோ அப்போ தான் நம்ம ஒரு ஜட்மெண்ட்டில் வர முடியும் அவங்களுக்கு என்ன பிரச்சனையில் இருக்காங்கன்னு. ஒருவேளை சில பேர் ஆல்ரெடி அவங்களே கேம்பெயின் செட் பண்ணி ரன் பண்ண ட்ரை பண்ணி அவங்களுக்கு லீடு வராமல் இருக்கலாம். இல்லை ஆல்ரெடி அவங்க ரன் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ என்ன பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக வருது ஆப்ஷன் இருக்கான்னு அது கூட தேடிட்டு இருக்கலாம். இல்லை ரன் பண்ணாமல் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஐடென்டிஃபிகேஷன்லாம் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, எஸ் கன்சிஸ்டன்ட்லி ட்ரைடு பிஃபோர் ஸ்டாப்டு தென் நெவர் ரன் ஆச்சு. 3 ஆப்ஷன் விட்டு வச்சுக்கோ.
ரைட் பிஃபோர் ஸ்டாப் ஆல் அடுத்தது never run ads. ஓகே, இது வரைக்கும் நம்ம சூஸ் பண்ண கொஸ்டின் வச்சு நம்ம வந்து பேசிக் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்தாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக அவங்கள இன்னும் செகண்ட் லெவல் ஆஃப் ஃபில்டர் பண்ணணும். ஸோ அப்போ தான் நமக்கு அது இன்னும் பெஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பி நான் ஆட கொஸ்டின் மல்டிபிள் சாய்ஸ். ஓகே, திருப்பி ஓகே, வாட்ஸ் யுவர் மெயின் கோல் வித் த லீட் ஜென்ரேஷன். அவங்க இதில் நிஜமாலுமே அதில் என்ன அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஜஸ்ட் என்கேஜ்மெண்ட்டா இல்லை ப்ராடக்ட் பிச்சா. ஸோ ஆக்சுவலாக முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளோட யூஸரோட பிஹேவியர் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து கெயின் பண்ணணும். அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட மொத்த பிளானும் அதோட ஆர்கனைசேஷனும் எக்ஸிக்யூஷனுமே இருக்கணும். ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிக்கோ. வாட்ஸ் யுவர் மெயின் கோல் ப்ளஸ் அதோட ஆப்ஷன்ஸ். இன்க்ரீஸ் சேல்ஸ் இன்னும் ஒன்று மட்டும் தான் நாட் பண்ணும். ஸ்கேல் கரண்ட் கேம்பெயின் இல்லை இம்ப்ரூவ் லீட் குவாலிட்டி. ஓகே, இப்போ முடிஞ்ச அளவுக்கு இந்த 4 கொஸ்டினில் நம்ம யூஸருக்கு என்ன தேவைன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அடுத்தது அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட நம்ம கேட்டு வாங்கிக்குவோம். ஸோ இன்னொரு ஆடு கொஸ்டின் மல்டிபிள் சாய்ஸ் திருப்பி ChatGPT. ஸோ இங்கே வந்து பிக்கெஸ்ட் சேலஞ்ச் என்ன. ஸோ வாட்ஸ் யுவர் பிக்கெஸ்ட் சேலஞ்ச். இந்த ஒரு கொஸ்டின் மட்டுமே போதுமானது. ஸோ வாட்ஸ் யுவர் பிக்கெஸ்ட் சேலஞ்ச் ரைட் நவ். லோ குவாலிட்டி லீட்ஸ், லோ கன்வர்ஷன் ஆர் நோ ப்ராப்பர் ஃபனல். இது 3 மட்டும் சூஸ் பண்ணிக்கோ. இல்லை அது வேணாம். லோ கன்வர்ஷன், அடுத்தது லாஸ்ட்டு நம்ம நாட் ஷுவரை சூஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா ரியலாகவே அங்கே ட்ரை பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு என்ன நடக்கலை, முதல்ல எதனால் நடக்குதுன்னு அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஐடென்டிஃபை பண்ணி தான் அந்த பிரச்சனை அவங்களே சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாட் ஷுவரும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ இப்போதைக்கு ஒரு 5 கொஸ்டின் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த 5 கொஸ்டின்லேயே முடிஞ்சது நம்ம யூஸர் நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். ஸோ இதுவே போதுமானது. நமக்கு வேணும் என்ன கொஸ்டின்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் எவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அது வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும் யூஸரை ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு அகேன் 5 to 6 கொஸ்டின்ஸ் வேலிட். நீங்கள் 10, 100 கூட ஆட் பண்ணிக்கலாம். லெகன் பட் அது அன்வான்டட். நெக்ஸ்ட் போயிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பேஜில் ப்ரைவசி பாலிசி. ஸோ ஆட் ரன் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ரைவசி பாலிசி ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரைவசி பாலிசி வந்து பெருசாலாம் ஒன்றும் இல்லை, அது சிம்பிள் டெக்ஸ்ட் ஆஃப் கண்டென்ட். ஸோ ப்ரைவசி பாலிசின்னு இருக்கும். நீங்கள் திருப்பி ChatGPT போயிட்டு ஓகே ரைட் மீ ஏ ப்ரைவசி பாலிசி. ஸோ ரைட் மீ ப்ரைவசி பாலிசியை ஃபுல்லாக ரிட்டர்ன் பண்ண ஆரம்பிச்சு நீங்கள் சிம்பிளாக இந்த ப்ரைவசி பாலிசியை ஃபுல்லாக அப்படியே காப்பி பண்ணிட்டு போயிட்டு கூகுள் டாக்கில் இந்த அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு அந்த கூகுள் டாக்கோட லிங்க்கை எடுத்து ஓப்பன் லிங்காக நீங்கள் ஷேர் பண்ணாலே போதும். ஸோ ஒன்ஸ் இது ஜென்ரேட் ஆன பிறகு இந்த ப்ரைவசி பாலிசிலேருந்து ஃபுல்லாக நம்ம காப்பி பண்ணிக்குவோம். கான்டாக்டர்ஸ் வரைக்கும் இது தேவையில்ல, இன்னும் கொஞ்சம் மேலே கான்டாக்டர்ஸ். ஓகே, இது வரைக்கும் போதுமானது. அப்படியே காப்பி பண்ணிக்குவோம். காப்பி பண்ணிட்டு அப்படியே கூகுள் டாக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் டாக் ஸ்க்ரோல். ஓகே, கூகுள் டாக் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம காப்பி பண்ண ப்ரைவசி பாலிசியை சிம்பிளாக இங்கே பேஸ்ட் பண்ணிக்குவோம். பேஸ்ட் பண்ணிட்டு இந்த டாக்குமெண்ட் நேம் நீங்கள் ப்ரைவசி பாலிசி கொடுத்தோம், இல்லை ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். நான் ஃபஸ்ட் ஹெட்லைன் அதாக இருக்கனால. ஓகே, திருப்பி இங்கே வந்து ஷேர், கூகுள் டாக்கில் ஷேர். ஷேர் பண்ணுறப்போ முடிஞ்ச அளவுக்கு இங்கே ரெஸ்ட்ரிக்டட் பதிலாக ஓப்பன் ஆக்சஸ் கொடுத்துருங்க. ஓகே, லிங்க் வித் எனி ஒன். ஓகே, காப்பி லிங்க் தென் டன். ஓகே, இங்கே வந்து நம்ம அந்த லிங்க்கை மட்டும் கூகுள் டாக்கில் போய்ட்டு நீங்கள் திருப்பி பேஸ்ட் பண்ணிட்டு அந்த லிங்க்கை டாக்டர் எடுத்து இந்த லிங்க்கில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு காப்பி பண்ணிட்டு திருப்பி ஸ்க்ரோல் டவுன். ஓகே, நெக்ஸ்ட் திருப்பி ஸ்க்ரோல் அப். இங்கே ஆக்சுவலாக இந்த பேஜில் ஒன்றும் இருக்காது, பட் வந்து சும்மா பார்த்துக்கோங்க. திருப்பி நெக்ஸ்ட்.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இதுதான் ஃபைனல் எண்டிங் பேஜ். உங்கள் ஃபார்மை கிளிக் பண்ணி உங்கள் ஃபார்மில் வந்து யூசர் டேட்டாலாம் ஃபில் பண்ண பிறகு ஒன்ஸ் அவங்க ஓடிபிலாம் போட்டு வெரிஃபை பண்ண பிறகு மேபி உங்களோட வெப்சைட்டுக்கோ இல்லை உங்களுக்கு ஏதோ இப்போ டாக்குமெண்ட்டோ இல்லை சம்திங் உங்களுக்கு டேரெக்டாக கால் பண்ணுறதுக்கு எந்த ஆப்ஷன் கான்ஃபிகர் பண்ணுறதோ கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஹெட்லைனும் இங்கே டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துக்கலாம். மேபி டிஸ்கிரிப்ஷன் வந்து ஓகே மேபி என்ன கொடுனா யூ கேன் ஏபிள் டு விசிட் அவர் வெப்சைட் ஆர் எக்ஸிட் ஃப்ரம் நவ் தேங்க்ஸ் யூ ஆர் ஆல் செட் ஓகே. திருப்பி டிஸ்கிரிப்ஷனில் யூ கேன் விசிட் அவர் வெப்சைட் ஆர் எக்ஸிட் ஃப்ரம் நவ் இது கூட ஓகே தான். ஓகே, ஸோ இது கூட வந்து ஓகே. இல்லை சப்போஸ் வந்து நீங்கள் வேறு ஏதோ வாட்ஸ்அப் வச்சுருக்கீங்க இல்லை வேறு ஏதோ நீங்கள் என்ன பர்பஸ் யூஸ் பண்ணுறீங்களோ உங்கள் பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் நாங்கள் இதை மட்டும் கொடுத்துக்குறோம். ஓகே, கொடுத்துட்டு கீழே என்ன ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி இங்கே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெப்சைட் சூஸ் பண்ணியிருக்கனால நம்ம வந்து இந்த வெப்சைட் லிங்க் தரணும். மேபி இந்த வெப்சைட் லிங்க் பதிலாக இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் எடுத்து போட்டுவோம். திருப்பி ஸ்க்ரோல் டவுன் இங்கே வந்து விசிட் வெப்சைட் பதிலாக விசிட் அவர் இன்ஸ்டா ப்ரொஃபைல் கூட கொடுத்துங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க போயிடுவாங்க. விசிட் வெப்சைட்டு பதிலாக நீங்கள் விசிட் இன்ஸ்டான்னு கொடுத்துங்க. இன்ஸ்டா பேஜ்னால் பேஜ் இப்போ ஸ்பேஸ் பண்ணணும். இன்ஸ்டா ஸ்பேஸ் பேஜ். ஓகே, விசிட் அவர் இன்ஸ்டா பேஜ். ஓகே, டன் ஆகிடுச்சு. திருப்பி இப்போ நம்ம க்ரியேட் ஃபார்ம் கொடுத்துடலாம். ஸோ அது வேவே கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் கான்வர்சேஷன்ஸ் ஆன மெசஞ்சர்னால் அது என்னென்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக சப்போஸ் இன்கேஸ் வந்து யூசர் ஏதோ உங்களோட மெசேஜ் பண்ணுறாங்கன்னா ஆட்டோ ப்ரீஃபில்டு நம்ம மெசேஜ் வச்சுக்கலாம். அது ஆட்டோ ரிப்ளை பண்ணணும். பட் செக் பண்ணலாம் தேவையில்லாம் தேவையில்லை. கிரியேட் ஃபார்ம். ஓகே, இப்போ நமக்கான ஃபார்ம் கிரியேட் ஆகிடுச்சு. இதான் ஃபார்ம் இங்கே லிஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஆட் செட் பேஜில் தான் இங்கே இருந்தால் ஃபார்ம் கிரியேட் பண்ண போகணும். ஸ்க்ரோல் அப் நம்ம டெஸ்டினேஷனில் தான் இப்போ இன்ஸ்டா ஃபார்ம் செட் பண்ணிட்டோம். இன்ஸ்டன்ட் ஃபார்ம் செட் பண்ணிட்டோம். திருப்பி ஸ்க்ரோல் பண்ணி அந்த ஃபார்மே இங்கே ஆட் பண்ணிட்டோம். க்ரோ யுவர் பிஸ்னஸ் ஃபார்ம் வந்துடுச்சு. திருப்பி நம்ம அடுத்து வந்து சப்போஸ் இன்கேஸ் வந்து இந்த ஃபார்முக்கான உங்களுக்கு ஃபாலோ அப் வேணும். ஒன்ஸ் நம்ம யூசர் வந்து உங்களோட இன்ஸ்டன்ட் ஃபார்மில் ஃபார்ம் ஃபில் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏதோ சிஆர்எம் வச்சுருக்கீங்கனாலோ இல்லை கூகுள் ஷீட்ஸ் வச்சுருக்கீங்கனாலோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, அது உங்களோட தேவையை பொறுத்தா. பட் மேபி நம்ம அதை லேட்டராக கூட பண்ணிக்குவோம். இன்றைக்கி நம்ம தேவையில்லாது. திருப்பி நம்ம ஸ்க்ரோல் பண்ணி கீழே வருவோம். ஸ்க்ரோல் பண்ணிங்க செட்டப் கிரியேட்டிவ் மேலே செட்டப் கிரியேட்டிவ் ஆட் கிரியேட்டிவ் செட்டப் கிரியேட்டிவ் கிளிக் பண்ணுவோம். ஓகே, செட்டப் கிரியேட்டிவ். இப்போ நம்ம இமேஜ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இமேஜ் ஆடை சூஸ் பண்ணிக்குவோம். இமேஜ் ஆடை சூஸ் பண்ணால் இப்போ நம்ம லோகோ மட்டும் இருக்குது. பட் ஆல்ரெடி நம்ம ஆடுக்காக நம்ம ஒரு போஸ்டர் சாட்ஜிபிட்டியில் ஜென்ரேட் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை அப்லோட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே போஸ்டர் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு போஸ்டர் சூஸ் பண்ணிக்குவோம். இங்கே போஸ்டர் ரெடி ஆகிடுச்சு. ஆட் அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி நெக்ஸ்ட். ஓகே, ஆஸ் யூஷுவல் இப்போ இதுதான். ஓகே, முன்ன சொன்ன மாதிரி நமக்கு 3 வகையான சைஸஸ் வேணும். ஸ்கொயர், வெர்டிகல், ஹரிசாண்டல்னு 3 சைஸஸ் வேணும். மேபி நம்ம கரெக்டாக ஸ்கொயர்லேயே ஜென்ரேட் பண்ணாலும் இது 3 செக்ஷனுக்கும் பர்ஃபெக்டாக போயிடுச்சு. சம்டைம்ஸ் நீங்கள் லென்த் இமேஜ் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கொயரில் ஃபிட் ஆகாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் இது ஓகே போல்துக்கு. ஓகே, இது ஓகே ஆகிடுச்சு. திருப்பி நெக்ஸ்ட். தென் எகைன் திருப்பி நம்ம ப்ரைமரி டெக்ஸ்ட், ஹெட்லைன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வேணும். இப்போ என்ன பண்ணணும்னா திருப்பி சாட்ஜிபிட்டி போய்க்கும். திருப்பி சாட்ஜிபிட்டியில் சேம் இது ஜென்ரேட் மீ a description headline and primary text for this ad. ஓகே, ப்ரைமரி டெக்ஸ்ட் நம்ம ஃபுல்லாக வேணாம். ஃபஸ்ட் நம்ம இதை மட்டும் காப்பி பண்ணிக்குவோம். ஸ்ட்ரகிளிங் டு கெட் குவாலிட்டி லீட்ஸ் ஃப்ரம் யுவர் ஆட்ஸ். ப்ரைமரி டெக்ஸ்ட். திருப்பி ஹெட்லைனை ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம்னா நமக்கு பெருசாக தேவையில்லை. மேபி இந்த லீட் ஜென்ரேஷன் மேட் சிம்பிள் மட்டும் வச்சுக்குவோம். லாஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன். நம்மளால் வந்து அப் டு 5 ஹெட்லைன்ஸ் 5 ப்ரைமரி டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்க முடியும். பட் அது நீங்கள் நிறைய நம்பர் ஆஃப் ப்ரைமரி டெக்ஸ்ட் நிறைய நம்பர் ஆஃப் இது ஆட் பண்ணிங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக மெட்டாவே வந்து அவங்க யூஸருக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஷோ பண்ணும். பட் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வேணா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒன்று மட்டும் போதுமானது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக ஓகே, அது மட்டும் போதும் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, ஸோ இப்போ கால் டு ஆக்ஷன் வந்து சைன் அப் இருக்குது டிஃபால்ட்டாக. சப்போஸ் நீங்கள் வேறு ஏதோ மேபி அப்ளைனாவோ இல்லை கெட் இன் டச் எதோ யூஸ் பண்ணிக்கலாம். மேபி நம்ம வந்து இப்போதைக்கு கெட் இன் டச் யூஸ் பண்ணிக்குவோம் நம்ம. ஓகே, உங்கள் ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த கால் டு ஆக்ஷன் உங்களால் கஸ்டமைஸ்லாம் பண்ண முடியாது. அதில் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக கால் டு ஆக்ஷன் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் பிக் பண்ணிக்க முடியும். ஸோ கால் டு ஆக்ஷன் நெக்ஸ்ட்.
ஓகே, இது வந்து என்ன ஆக்சுவலாக வந்து கிரியேட்டிவ் என்கேஜ்மெண்ட், ஓகே சாரி என்ஹான்ஸ்மெண்ட். ஸோ மெட்டாவே வந்து நம்மளோட கிரியேட்டிவில் என்னென்ன என்ஹான்ஸ் பண்ண முடியுமோ எல்லா என்ஹான்ஸுமே பண்ணும். ஸோ அந்த எல்லா என்ஹான்ஸுமே நீங்கள் லைக் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் சிடிஏனா உங்களோட போஸ்டர்ஸ் மேலேயே அதுக்கு வந்து லைக் நீங்கள் என்ன டிஸ்கிரிப்ஷனில் ப்ரைமரி டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்கீங்களோ ஸோ அது ஓவராலாக ரன் ஆகும். இல்லை சம்டைம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிற மாதிரி வரும். இட்ஸ் டிபெண்ட்ஸ். இப்போ வெயிட் பண்ணி லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரிவியூ காமிக்கும். இப்போ நம்ம ஆட் வந்து இந்த என்ஹான்ஸ்மெண்ட் வந்து எப்படி விசிபிளாக இருக்கும் என்ன இதுன்னு வந்து அது ஒரு ப்ரிவியூ காமிக்கும். ஸோ ஓகே, எல்லாமே எனேபிள் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா அப்போ தான் பேக்ரவுண்டில் சாங் ஆட் பண்ணுறது ஸோ இது எல்லா டெக்ஸ்ட்டுமே அதே பார்த்துக்கும். ஓகே, தென் டன். இன்கேஸ் ஏதாவது கஸ்டமைஸ் வேணால் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், பட் மோஸ்ட்லி நெசசிட்டி இருக்காது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஆட் கிரியேட்டிவ் செட் பண்ணியாச்சு, அதுக்கான டெஃபினேஷன் செட் பண்ணியாச்சு, எல்லாமே செட் பண்ணியாச்சு. அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கேம்பெயின் ஸ்கோர்னு ஒன்று இருக்கும். ஓகே, அதை நீங்கள் இன்னும் மைண்ட் பண்ண தேவையில்லை. அது டிஃபர்ஸ் ரேஞ்ச் டிஃபர் ஆகும். பட் அந்த ஸ்கோராலும் உங்களை எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. அது ஜஸ்ட் ஃபார் அ ஸ்கோர் ஃபார் யுவர் பர்ஃபார்மன்ஸ். அரல்ஸ் நீங்கள் என்ன கொடுத்த இன்புட்டு அது கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி. அப்படியே அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆட் ப்ரிவியூவில் இங்கே ஒரு ரெண்டு சைடு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். இந்த மேலே இந்த ஷேர் பட்டன் பக்கத்தில் இருக்கு வரும், அது பக்கத்தில். ஓகே, அட்வான்ஸ் ப்ரிவியூ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு பிளேஸ்மெண்ட்லையுமே உங்களோட ஆட் எப்படி விசிபிளாக இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபேஸ்புக்கில் உங்கள் ஆட் எப்படி தெரியும், தென் கூகுளில் உங்களோட கூகுளுங்கிற இன்ஸ்டாவில் உங்களோட ஆட் எப்படி தெரியும், மார்க்கெட் பிளேஸ் எப்படி விசிபிளாக இருக்கணும் எல்லாமே உங்களுக்கு தெரியும். பட் மேபி வந்து இப்போ நம்ம லோட் பண்ண இங்கே நம்பர் ஆஃப் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. மேபி இதுக்கு ரீசன் என்னவாக இருக்கலாம்னா நம்ம வந்து அந்த கால் டு ஆக்ஷன் கெட் இன் டச்சுன்னு கொடுத்தனால நிறைய இடத்துல கெட் இன் டச் ஒர்க் ஆகாமல் கூட இருக்கலாம். ஸோ அதனால் அந்த எரர் வந்து 5 பிளேஸ்மெண்ட் காமிக்குது. இப்போ 6 ஆகிடுச்சு. ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ண நிறையா கூட வரலாம். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை போய் திருப்பி மாற்றிட்டு வரணும். ஓகே, டன். இதை க்ளோஸ் பண்ணிக்கோ. ஓகே, ஸோ ஆஸ் பர் இப்போ இந்த ப்ரிவியூ படி என்ன 8 செக்மெண்ட்டில் தான் காட்ட முடியும் காமிக்குது. பட் ஈவன் தான் நமக்கு இங்கே எரர் 2க்கு தான் காமிக்குது. இன்ஸ்டாகிராம் ஃபீல்டில் கால் டு ஆக்ஷன் நாட் சப்போர்ட்டட். ஸோ அதனால் கால் டு ஆக்ஷன் நம்ம திருப்பி மாற்றணும். திருப்பி அந்த மேலே ஸ்க்ரோல் அப், இங்கே கால் டு ஆக்ஷன் இருக்குல்ல, இந்த கால் டு ஆக்ஷன் கெட் இன் டச் பண்ணலாம். மேபி சைன் அப் கொடுத்து பாருங்கள். ஓகே, இப்போ சைன் அப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட கவுண்ட் 1 ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஆடியன்ஸ் நெட்வொர்க் மட்டும் நான் அதால் ஷோ பண்ண முடியும்னு சொல்லுது. பட் நோ வரிஸ், அது தேவையில்லை. ஓகே, நம்ம இப்போ எல்லாமே செட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறப்ப தான் நமக்கு பேமெண்ட் ஆப்ஷன் கேட்கும். ஏன்னா பே பண்ணால் தான் ஆட் ரன் பண்ணும், பட்ஜெட் இருந்தால் ரன் ஆகும். ஸோ அதனால் இப்போ பேமெண்ட் ஆப்ஷன் கேட்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ஆட் அக்கௌண்ட் வந்து ஐஎன்ஆர்லையும் ப்ளஸ் இந்தியன் ரேஞ்சில் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கரண்ட் செட் டைம் ஜோன்னா இந்தியன் டைம் ஜோன் செட் பண்ணிக்கோ. இல்லை இட்ஸ் நாட் மேட்டர். மேபி ஸ்க்ரோல் அப், மேபி இங்கன்னா இந்தியன் டைம் சூஸ் பண்ணிக்கோங்க, கொல்கத்தா சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு நம்ம யூபிஐ பேமெண்ட் மட்டும் போடுவோம். யூபிஐ நெக்ஸ்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிவிடும். கண்ட்ரிக்கு மேலே சும்மா உங்களோட பேசிக் ஜிஎஸ்டி ஃபில் பண்ணோம். சப்போஸ் இன்கேஸ் இருந்துச்சுன்னா, இல்லைன்னா விட்டுருவோம். கர்நாடகா ஸ்க்ரோல் டவுன். தேவையில்லை. ஜஸ்ட் அந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் லாஸ்ட்டு ஸ்க்ரோல் டவுன், சேவ். 1000 இருக்குது. நம்ம ஜஸ்ட் 40 மட்டும் போடுவோம். நம்ம ஆல்ரெடி ஆட் பட்ஜெட் வந்து 200 rupees செட் பண்ணி வச்சுருக்கோம். பட் இது வந்து ஜஸ்ட் ஆட் அப்ரூவ் வரதுக்கு ஜஸ்ட் 40 rupees மட்டும் நம்ம டாப் அப் பண்ணுவோம். 40 rupees டாப் அப் பண்ணி ஃபஸ்ட்டு ஆட் அப்ரூவல் வாங்குவோம். அப்ரூவ் ஆன பிறகு நம்ம எவ்வளோ வேணும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 40 rupees மட்டும் நம்ம டாப் அப் பண்ணுறோம். ஓகே, 40 rupees பேமெண்ட் டன். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இப்போ ரிவ்யூக்கு போயிடும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஆடை வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்னென்னக்கு தேவையோ எல்லா ரெக்யர்மெண்ட்ஸுமே கேதர் பண்ணி இதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா எந்த ஒரு பெரிய டூல்ஸும் கிடையாது, எந்த ஒரு ஹார்ட் அண்ட் சப்ஜெக்ட்ஸும் கிடையாது. நம்ம யூஸ் பண்ணது சிம்பிள் ChatGPT, சிம்பிள் அவைலபிள் மெட்டா. இதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஆட் செட் பண்ணிட்டோம். பட் நாட் பப்ளிஷ், வியூ டீட்டெயில்ஸ், verify phone number, fix errors. மேலே அக்கௌண்ட் ஓவர்வியூ, எஸ் கன்ஃபார்ம்.
ஓகே, நம்ம பேஜ் கிரியேட் பண்ணுறவே பேஜ் வந்து ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணால் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபோன் நம்பர் ஆட் பண்ணலாம். ஆட் ஃபோன் நம்பர். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி ஓகே ஆகிடுச்சு. திருப்பி டன் கொடுத்து திருப்பி ட்ரை பண்ணி பார்ப்போம். டன். திருப்பி கேம்பெயின் லெவல் போங்க. கேம்பெயின்ஸ் அந்த கேம்பெயின்ஸ் இதில் போனால் இப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ எந்த எரரும் இல்லை, டிராஃப்டில் இருக்குது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக திருப்பி ரிவ்யூ அண்ட் பப்ளிஷ் கொடுங்க. மேலே பாருங்கள், மேலே டாப்பில் ரிவ்யூ அண்ட் பப்ளிஷ்னு பட்டன் இருக்கா, திருப்பி ரீபப்ளிஷ் பண்ணுவோம். இது திருப்பி பணம் கேட்க போனேன். ஆமாம், அப்படி தான் மெட்டாவில் இது ஒரு பெரிய பிரச்சனை. ஓகே, நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ரிவ்யூ பண்ணி பப்ளிஷ் பண்ணுறப்போ ஒரு சின்ன அமௌண்ட் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணலாம் ரன் பண்ணவே வர மாட்டோம். இல்லை நீங்கள் வந்து ஏதோ ஒரு கார்டு ஆட் பண்ணி வச்சுருக்கணும். அப்படியே கார்டு ஆட் பண்ணி வச்சாலும் கார்ட்லேருந்து ஒரு சின்ன அமௌண்ட்டு நீங்கள் டிடெக்ட் பண்ணால் மட்டும் தான் ஆட் ரன் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு செக். இங்கே செக் பாக்ஸ் பை டிக்கிங் தி பாக்ஸ். $40. Done. View details. Complete. Done. Complete ஆகிடுச்சு. மேபி பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா இருக்கும் அது ப்ராசஸிங். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆடை வந்து ப்ராப்பராக சப்மிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மெட்டா வந்து ஆடை ப்ராசஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணி அதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் டோட்டல் ஸ்டார்டிங்லேருந்து வாட் இஸ் பேசிக்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸோ அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னெல்லாம் நம்ம கவர் பண்ணுற போகிறோம், ஸோ நம்மளோட யூசரோட ரெக்யர்மெண்ட் எப்படி நம்ம கேதர் பண்ணுறது, ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பிளாட்ஃபார்ம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, ஸோ ஐடென்டிஃபை பண்ண பிளாட்ஃபார்மில் எப்படி நம்ம ஆட் செட் பண்ணுறது, ஸோ ஆட் செட் பண்ணி ஆட் செட் பண்ணுறதுக்கு நமக்கு அதுக்கு தேவையான அசட்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, ஸோ அந்த அசட்ஸை ChatGPT மூலம் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஜென்ரேட் பண்ணுறது எல்லாத்தையுமே கவர் பண்ணி இப்போ நம்ம ஆடை பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆட் அப்ரூவ் ஆகி திருப்பி நமக்கு ஸ்டேட்டஸ் வரட்டும். அது என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாகவே பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூன். அது வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நமக்கு ஆட்லேருந்து என்ன ரிசல்ட் வந்துச்சு, அதுலேருந்து நம்ம எப்படி வந்து கிளைண்ட் அப்ரோச் பண்ணோம், கிளைண்ட்டு நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ண போகிறோம், ஸோ கன்வின்ஸ் பண்ணி கிளைண்ட் வந்து நம்ம எப்படி ஒரு ஆர்டர் வாங்கி இதை பிஸ்னஸாக க்ளோஸ் பண்ண போகிறது ஒரு கம்ப்ளீட் சைக்கிளை அப்கமிங் வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டூ ஸ்டே ஆன் தட். கிட்டத்தட்ட வந்து இந்த வீடியோக்காக நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 4 hours ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரியலி நீங்கள் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் ஆர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேலே ஒரு ப்ரொஃபஷன் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எங்கே போய் கற்றுக்கிறதுன்னு தெரியல, இல்லை எங்கே போனாலும் எல்லா பக்கமும் காசு கேட்குறாங்க, இல்லை நிறைய பெய்டு பேக்கேஜாகவே இருக்குன்னா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் அப்ளிகபிள் பார்த்து உங்களுக்கு அதில் ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் ஃபேமிலிஸோ வேறு யாரோ இது மாதிரி நாலேஜ் தேடிட்டு இருக்காங்கன்னா மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டன். தேங்க்யூ. டன் ஃபார் த டே.